ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் டிஎன் ஓட யூடியூப் சேனல் வழியாக இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்டி. ஸோ நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கானமி, என்வாரன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டுடைய ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மூலமா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை யூடியூப் வாயிலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக உங்களோட ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம். ஸோ அந்த வகையில் யூபிஎஸ்சியோடைய இந்த எக்கனாமி பிளேலிஸ்ட்டை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட 30வது செஷன் அண்ட் கடைசி செஷன் இதுதான். ஸோ இதோட வந்து நம்ம எக்கனாமியோடைய ஃபவுண்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் செஷனாக வந்து நம்ம ஆல்ரெடி 29th செஷனில் பேங்கிங் ஆரம்பித்தோம். ஸோ அந்த பேங்கிங்கோட தொடர்ச்சியாக 30வது செஷனில் பேங்க்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்னா என்ன, பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வந்துச்சு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ இதில் நான் பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்னோட ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட், நான் 2 வருஷம் முன்னாடி போட்ட ஓல்டு பிளேலிஸ்ட்டில் பேங்கிங் போடலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால தான் இந்த வாட்டி 2 வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பேங்கிங்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இதோட வந்து நம்மளுடைய என்டையர் பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுல வந்து நான் இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு சில டாபிக்ஸ் வந்து விட்டுருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மணி சப்ளை அப்படிங்கிற இந்த டாப்பிக்கா இருக்கட்டும், WTO அப்படிங்கிற டாப்பிக்கா இருக்கட்டும், கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற டாப்பிக்கா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஓல்டு பிளேலிஸ்ட்லேயே நான் நடத்தியிருக்கேன். தட் ஸ்டில் ரெலவென்ட், நீங்க அதை போய் பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஓல்டு எக்கனாமிக் பிளேலிஸ்ட்ல அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, WTO, கேபிட்டல் மார்க்கெட் இந்த டாபிக் எல்லாம் நான் நடத்தியிருக்கேன். போய் பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பேங்கிங் செக்டரோட நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். இதை தாண்டி எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் எப்போ வந்தாலும் நான் டைம் கிடைக்கிறப்போலாம் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்ல வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ இந்த நோட்டோட நம்ம செஷனுக்குள்ள போகலாம். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபீட்பேக்ல வந்து பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணுங்களேன் சார் அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலி நான் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான பிவைக்யூ ஃபார் எக்கனாமி 2019, 20, 21, 22, 23 5 வருஷமும் பண்ணியாச்சு. 5 வருஷத்தோட எக்கனாமி பிவைக்யூஸையும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி ஒன்னொன்னு தனித்தனி வீடியோ 1 ஹவருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட் நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேனல்லே இருக்கு. ஸோ எக்கனாமி பிவைக்யூ ஆதில் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல, உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் கிடைச்சிரும். எக்கனாமி பிவைக்யூ ஆதில் பேக், இது நம்ம சேனல்ல நான் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 5 வருஷத்தோட வீடியோஸும் பாருங்க. 2024 வீடியோஸும் இட்ஸ் கமிங் சூன். நான் கூடிய சீக்கிரம் அதை டிஸ்கஸ் பண்ணி போட்டுருவேன். ஓகே, ஸோ பிவைக்யூ வீடியோஸை தனியா இருக்கு ஆல்ரெடி, அதை போய் பாருங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பேங்கிங் செக்டர்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம், பேங்க்ஸ் ஆக்ட் அஸ் தி ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி. ஒரு பேங்க் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எக்கானமியோட ஹார்ட். அதாவது பீப்புள் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பேங்க்ஸ்ல டெபாசிட்ஸ் வைக்கிறாங்க. பேங்க் வந்து இந்த டெபாசிட்ஸை வச்சு ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து உருவாக்குறாங்க. இந்த கேபிட்டலை வந்து பேங்க்ஸ் வந்து லோன்ஸா வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ம்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து பேங்கோடைய மெயின் ரோல். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸோட டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணி அது மூலமா கேபிட்டலை ஃபார்ம் பண்ணி அதை ஃபர்ம்ஸ்க்கு லோன் கொடுக்குறப்போ எக்கனாமியில இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வர்ச்சுவஸ் சைக்கிள்ஸை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அண்ட் இந்த சைக்கிள், இந்த ஃபர்ம்ஸ் பண்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்னவா மாறுது? மக்கள் கையில இன்கமா மாறுது. இந்த இன்கம் தான் வந்து திரும்ப வந்து சேவிங்ஸா மாறுது. இந்த சேவிங்ஸ் தான் வந்து பேங்க்ல வந்து டெபாசிட்ஸா வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சைக்கிளை கண்டினியூ பண்ற ஒரு ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி தான் வந்து பேங்க் அப்படிங்கிறது நம்ம போன வீடியோலே பார்த்தோம். பேங்க் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேங்க் வந்து செயல்பட்டு இருக்கிறப்போ இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பேங்க்னா என்ன, பேங்க்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதர் டெபாசிட் சார்ந்ததா இருக்கும், இல்லை லோன் சார்ந்ததா இருக்கும். இதை சார்ந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்னென்ன இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற அந்த டைப்ஸும் பார்ப்போம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் அண்ட் வேரியஸ் ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த டெபாசிட் அண்ட் லோன் சைக்கிள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்தப்போ நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் பேங்க்ஸ்? பேங்க்ஸ் ஆர் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் அக்செப்ட் தி டெபாசிட்ஸ் அண்ட் மேக் லோன்ஸ். ஸோ மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணி மக்களுக்கு லோன் கொடுக்குற ஒரு ஏஜென்சி தான் வந்து பேசிக்கலி வந்து பேங்க். ஸோ பேங்க் இஸ் அ இன்ஸ்டிடியூஷன் தட் அக்செப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் மேக் லோன்ஸ். இதுதாங்க மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் இதுதான். பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் தட் ஆவரேஜ் பர்சன் இன்ட்ராக்ட்ஸ் வித் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சிலி. ஒரு பாமர மக்கள் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி எது அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து பேங்க்ஸ். ஸோ இதான் வந்து பேங்கோடைய பேசிக் விஷயங்கள். ஸோ பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். இது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்ல இருக்கிற 6th சாப்டரான பேங்கிங் சாப்டர்ல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்து நான் டீச் பண்றேன். ஓகே, ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? அக்செப்டிங் டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸ்ல 2 டைப் இருக்கு, டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிமாண்ட் டெபாசிட்ஸ் கேட்பு வைப்புகள். நீங்க எப்போ போய் பேங்க் கிட்ட கேட்டாலும் அதை கொடுத்துருவாங்க. நீங்க வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஆரம்பிக்கிற நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல
உங்களுக்கு எப்போ பணம் வேணாலும் வித்ரா பண்ணிக்கிறீங்களா, ஏடிஎம் மூலமா வித்ரா பண்ணிக்கிறோம். இப்போ யூபிஐ மூலமா எப்போ வேணாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கணும். ஸோ நம்ம போட்ட பணத்தை ஆன் அவர் ஓன் டிமாண்ட் நம்ம எப்போ வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஆனால் டெபாசிட் பண்ண உடனே ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்புறமா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது டைம் டெபாசிட்ஸ். ஸோ டெபாசிட்ஸ் ரெண்டு வகை, டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் டைம் டெபாசிட்ஸ். அதுல டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஆர் தி மோஸ்ட் லிக்விட் ஒன், டைம் டெபாசிட்ஸ் ஆர் லெசர் லிக்விட் ஒன்ஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து நம்ம நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நான் மானிட்டரி பாலிசி சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ டிமாண்ட் லயபிலிட்டினா டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் லயபிலிட்டினா டைம் டெபாசிட்ஸ். ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா இந்த பேங்க்குக்கு வந்து நம்ம அசெட் லயபிலிட்டி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க்குக்கு வந்து நம்ம அதுக்கு அசெட் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ ஒரு பேங்கோடைய அசெட்ஸ் என்னென்ன, ஒரு நிமிஷம் இருங்க, இதை நம்ம இப்படி எழுதுறதுக்கு பதிலா இப்படி எழுதுவோம். அப்போதான் உங்களுக்கு டயக்ராம் வந்து கிளியரா புரியும். லயபிலிட்டி அண்ட் அசெட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பேங்கோடைய லயபிலிட்டினா என்ன, திரும்ப கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கிறது தான் லயபிலிட்டி. அசெட் அப்படின்னா பேங்கோடைய சொத்து. பேங்கோட லயபிலிட்டி என்ன, டெபாசிட்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி பீப்புள். மக்கள் கிட்ட இருந்து வாங்குற டெபாசிட் எல்லாம் பேங்க்குக்கு லயபிலிட்டியில திரும்ப பேங்க் வந்து கொடுத்தாகணும். அதே மாதிரி பாரோயிங்ஸ் ஆஃப் பேங்க். ஸோ இந்த பேங்க் வந்து கடன் வாங்கியிருக்கோம், ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம், கரெக்டா, இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேங்க் வாங்கின கடன்லாம் இந்த பேங்க் திரும்ப கொடுக்கணும், அதனால லயபிலிட்டி. ஸோ மக்கள் கிட்ட இருந்து வாங்குற டெபாசிட்ஸ், இது வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ், டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அண்ட் பாரோயிங்ஸ் ஆஃப் தி பேங்க் ஃப்ரம் ஆர்பிஐ அண்ட் அதர் பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி மணி மார்க்கெட்ல இருந்து பாரோ பண்ண பாரோயிங்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு பேங்கோட லயபிலிட்டி. பேங்கோட அசெட் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா பேங்கோடைய சொத்து. பேங்க் கொடுத்த லோன்ஸ், லெண்டிங்ஸ் அண்ட் லோன்ஸ் கிவன். இந்த பேங்க் ஒரு ஃபேமுக்கு லோன் கொடுக்குதுல, ஒரு ஃபேமுக்கு வந்து லோன் கொடுக்குதுல, இது வந்து இதோட அசெட், இது வந்து இதோட லயபிலிட்டி. புரியுதா? ஸோ டெபாசிட்ஸ் வந்து பேங்கோட லயபிலிட்டி, பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் வந்து பேங்கோட அசெட்ஸ். இதான் வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதில், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டில் வச்சிருக்கலாம், ஆர் ஜிசெக்ல வச்சிருக்கலாம், எஸ்எல்ஆர்ல உள்ள வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேங்கோட அசெட்ஸ்ல வருது. ஸோ இதான் வந்து லயபிலிட்டி அண்ட் அசெட். இது ரெண்டுத்தையும் வந்து பேங்க் வந்து ஒழுங்கா மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ பேங்க்ஸ் கொடுத்த லோன் எல்லாம் நம்ம பேங்க்ஸோட அசெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? ஸோ அதே மாதிரி பேங்க்ஸோட டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்ஸ் நம்ம லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை தான் வந்து நம்ம நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்றோம். ஸோ டிமாண்ட் லயபிலிட்டி அண்ட் டைம் லயபிலிட்டி. ஸோ டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட், டிமாண்ட் லயபிலிட்டி, டைம் லயபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி ஒரு பேங்க்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க ஒரு ஃபேமுக்கு, அந்த ஃபேம் வந்து லோனை டைமுக்கு அடைச்சிட்டே இருந்தா அதுக்கு பேர் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் ஒரு ஃபேமுக்கு கொடுத்த லோனு அதுக்கு டைமா வந்துகிட்டே இருந்தா அதை நம்ம பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு பேங்க் ஒரு ஃபேமுக்கு கொடுத்த லோனு டைமுக்கு வரல அப்படின்னா அதை நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்றோம். 90 days அப்படிங்கிற கிரைட்டீரியா அதை பத்தி பார்ப்போம். ஒரு பேங்க் வந்து ஒரு ஃபேமுக்கு கொடுக்குற லோன் தான் அதோட அசெட். அந்த அசெட்டுக்கு ஒழுங்கா அசலும் வட்டியும் அந்த கடன் வாங்கினவர் கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பெர்ஃபார்மிங் அசெட். அதே அசலு வட்டியும் கட்டலை அப்படின்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதான் வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. கிளியரா? இந்த அசெட் லயபிலிட்டி கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அசெட்னா என்ன, லயபிலிட்டினா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி அசெட்ஸ் ஆஃப் தி பேங்க் அப்படின்னு கேட்டே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவைக்யூல. ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளா கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் வரும்போது அப்படியே கண்ணை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து நம்ம நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அட்வான்சிங் லோன்ஸ். ஸோ பேங்கோட பிரைமரி ஃபங்க்ஷன், ரொம்ப முதன்மையான ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் எதுனா டெபாசிட்ஸ் வாங்குறது, லோன்ஸ் கொடுக்கறது. செகண்டரி ஃபங்க்ஷன், ஸோ பேங்க்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் தி ஏஜென்சி டு தி இண்டிவிஜுவல். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து, அதாவது நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜென்சியா பேங்க் செயல்படுது. ஏஜென்சியா இருந்து நம்ம கிட்ட இருந்து செக்கை வாங்கி செக் வித்ரா பண்ணுது. ஸோ நம்ம செக் மூலமா பேமெண்ட்ஸ் பண்றப்போ அந்த பேமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ நம்ம பண்ற பேமெண்ட்ஸை எனேபிள் பண்ணுது. கலெக்டிங் இன்கம், நம்ம வாங்குற சம்பளம் எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு சோர்ஸா பேங்க் தானே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சேலரிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு போடுறப்போ பேங்க் அக்கௌண்ட்ல தானே சேலரிஸ் கிரெடிட் பண்றாங்க. ஸோ எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லயும் சேலரிஸ் வருது. ஸோ நம்ம இன்கம் கலெக்ட் பண்றதே பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் பண்றோம். அந்த அக்கௌண்ட் மூலமா தான் நம்ம எல்லா பேமெண்ட்ஸும் பண்றோம். இனி யூபிஐல பண்ற பேமெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருந்து பண்றோம்? பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் பண்றோம்.
ஸோ நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சியா வந்து பேங்க் செயல்படுது பை கலெக்டிங் செக்ஸ், கலெக்டிங் இன்கம் அண்ட் கிவிங் தி பேமெண்ட்ஸ். ஸோ அதான் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், இதை தாண்டி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேங்க் பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டி. லாக்கர் ஃபெசிலிட்டினா நீங்க பேங்க்ல எப்போ வேணா போயிட்டு ஒரு லாக்கர் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க வந்து காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நகைகள், பல சவர நகைகள் வச்சிருக்கீங்க, பல லட்ச பணம், நிறைய பரம்பரை சொத்துன்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃபா வீட்டில் இருந்தால் சேஃபா இருக்காது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்க பேங்க்ல போயிட்டு லாக்கர்ல வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பேங்க் லாக்கர் ஃபெசிலிட்டி. ஸோ ஏன்னா பேங்க் எப்பவுமே சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இட் இஷ்யூஸ் டிராவலர்ஸ் செக். டிராவலர்ஸ் செக்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க டக்குன்னு வந்து யூகேக்கு போறீங்கன்னு வைங்களேன், பிரிட்டன் போறீங்க, அப்போ உங்களுக்கு அங்கே போய் செலவு பண்ணணும்னா கையில் வந்து பவுண்ட் இருக்கணும். பட் நம்ம வந்து ஃபாரின்லாம் போகிறப்போ எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போக முடியும், பணம்லாம் சேஃபாக இருக்குமா அப்படின்னு இருக்கிறப்ப டிராவலர் செக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. டிராவலர் செக்னா என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அது ஒரு டெபிட் கார்டு மாதிரி. நீங்கள் பேங்க்ல ஒரு பணத்தை கட்டி அந்த டெபாசிட்ஸ்க்கு ஒரு டெபிட் கார்டு வாங்கிக்கலாம். அந்த கார்டு வந்து எப்படின்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டில் மட்டும் பவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டை வச்சுக்கிட்டு அந்த டூர் ஃபுல்லாகவுமே நீங்கள் யூகேல பண்ணுற எல்லா பேமெண்ட்ஸும் அதில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிராவலர்ஸ் செக் வந்து தராங்க. டீலிங் வித் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ பேங்க்ஸ் டீல் வித் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ எவ்ரி பேங்க் மெயின்டைன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தே ப்ரொவைட் தி லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா ஒன்றும் இல்லை, கேரண்டி. ஸோ கேரண்டி கையெழுத்து போடுறது. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறேன். இப்போ இப்படி வச்சுக்கலாம், எனக்கு இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல நான் ஒரு 5 லட்ச ரூபா, நான் வந்து ஒரு 5 கோடி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஆதில் மோட்டார்ஸ் தெரியும், நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அந்த இந்தியன் பேங்க்ல வந்து நம்ம வந்து ஒரு 5 கோடி ரூபா டெபாசிட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 5 கோடி ரூபா டெபாசிட்ஸ் இருக்கு. இப்போ நான் கனரா பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்குறேன். கனரா பேங்க்ல லோன் வாங்குறப்போ 2 கோடிக்கு லோன் வாங்குறேன். ஸோ இப்படி லோன் கேட்குறப்போ எனக்கு செக்யூரிட்டி கேட்குறாங்க. அப்படி செக்யூரிட்டி கேட்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 5 கோடி டெபாசிட் இருக்கு, ஆல்ரெடி என்கிட்ட பணம் இருக்கு, இது செக்யூரிட்டியா வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ இந்தியன் பேங்க் வந்து எனக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்கும். ஆமா, அவருக்கு லோன் கொடுங்க, அவர் என்கிட்ட பணம் வச்சிருக்காரு, அவர் நல்ல நேர்மையான ஒரு மனுஷன் தான். ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் லோன் வாங்குறப்போ அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து ஒரு பேங்கே போடுறாங்க. அதான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ ப்ரொவைடிங் கேரண்டி. நம்ம கிரெடிட் கேரண்டி அப்படின்னு பார்த்தோம்ல, ஆர்பிஐ எப்படி வந்து ஒரு சில பாரோவர்ஸ் கிரெடிட் கேரண்டி தராங்களோ அந்த மாதிரி பேங்க்ஸுமே வந்து கிரெடிட் கேரண்டி தரலாம் அவங்கள்ட்ட டெபாசிட்ஸ் நிறைய இருக்கிறப்போ. அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபருக்கு அது யூஸ் ஆகும். இதெல்லாம் ஜென்ரலான கான்செப்ட் தான், நத்திங் ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட் வந்து தி ஹெல்ப் இன் கிரியேஷன் ஆஃப் மணி சப்ளை. எக்கானமியில் மணி சப்ளை உருவாக்குறதுக்கும் அந்த மணி சப்ளை சர்க்குலேஷன் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ரோல் வந்து பேங்க் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மக்கள் கிட்ட இருந்து வாங்குற டெபாசிட்ஸ் மூலமாகவும் அந்த டெபாசிட்ஸ் வந்து லோனாக வந்து ஃபர்ம்ஸுக்கு போகிறது மூலமாகவும் மணி சர்க்குலேஷன்ஸ் நடக்குதுல்ல, இதுதான் வந்து நம்ம மணி சப்ளைன்னு சொல்கிறோம். இந்த மணி சப்ளை கிரியேஷன் அண்ட் மணி சர்க்குலேஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதே பேங்க்ஸ் தான். அண்ட் கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்கு, இந்த பேங்க்ல போயிட்டு நீங்க டெபாசிட் பண்றீங்க. இப்படி வச்சுக்கலாம், 10 பேர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே 100 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. 10 பேர் 100 ரூபாய் டெபாசிட் பண்ணா அப்ப பேங்க் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? 1000 ரூபாய் பணம் இருக்கும். பேங்க் வந்து வெறும் மக்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் பணத்தை வாங்கி அதை லெண்ட் பண்றாங்களான்னா கிடையாது. வெறும் இந்த பேங்கால 1000 ரூபாய் தான் லோன் கொடுக்க முடியுமானா கிடையாது. இவங்களுக்கு 2000 ரூபாய் கூட லோன் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 4 பேர் வந்து 500 ரூபாய் லோன் கேட்கறாங்க. 4 பேர் வந்து 500 ரூபாய் லோன் கேட்டாங்கன்னா பேங்க் கிட்ட 1000 தான் இருக்கு. அப்ப 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். மிச்சம் 2 பேருக்கு எப்படி பேங்கால லோன் கொடுக்க முடியும்? அந்த மாதிரி டைம்ல பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கலாம். இல்ல மார்க்கெட்ல யார்கிட்ட அது கூட இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். ஸோ இப்படி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கடன் வந்து கம்மி வட்டியில வாங்கி அதை வந்து லோனா வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு 1000 ரூபாய்க்கு வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒரு 500, இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து ஒரு 500 வாங்கி அதை இவங்க லோனா கொடுக்கலாம். ஸோ இப்போ வாங்குற டெபாசிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு லோனா கொடுக்காம மற்ற சோர்சஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி லோனா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கிரியேட்டிங் கிரெடிட். இது மூலமா வந்து என்ன உருவாக்குறாங்க, பணமே இல்லைனாலும் அவங்க வந்து கடன் வாங்கி லோனை கொடுத்து அந்த ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்றாங்க. அண்ட் இட் கிரியேட்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவோட பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அவங்க தான் கலெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பேசிக் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சு வச்சுக்கோங்க. பேசிக்கா டைரக்டா கேட்பான். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அசெட்ஸ் ஆஃப் தி பேங்க் அப்படின்னு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி அசெட் ஆஃப் தி பேங்க் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது பிவைக்யூல. அதுல ஆப்ஷன்ல வந்து டெபாசிட்ஸ் இருக்கும். ஏன்னா டெபாசிட் லயபிலிட்டி, நாட் தி அசெட்னு கேட்டதுனால டெபாசிட்ஸ் ஆன்சரா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பேங்க் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால ரோல் ஆஃப் தி பேங்க் வந்து எக்கானமில என்னவா இருக்கு அப்படின்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்தியா அப்படிங்கிற இந்த எக்கானமில கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு 3 சோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். பேங்க்ஸ் ஒரு சோர்ஸ், என்பிஎஃப்சிஸ் ஒரு சோர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 3 சோர்ஸ் மூலமா தான் மக்களுக்கு தேவைப்படுற கேபிட்டல் வருது. ஸோ அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன்ல பேங்க் ஒரு மேஜர் ரோல் கிரியேட் பண்ணுது.
கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். இப்போதான் சொன்ன கிரியேஷன் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படின்னு. சேனலைசிங் தி ஃபண்ட்ஸ். எக்கானமிக்கு எந்தெந்த செக்டருக்கு லோன் போனால் டெவலப்மெண்ட் வருமோ அந்தந்த செக்டர்ஸ்க்கு லோன் கொடுத்து இட் சேனலைசஸ் தி ஃபண்ட் அந்த செக்டருக்கு வந்து அனுப்பி அந்த செக்டரோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் சேனலைசஸ் தி ஃபண்ட் டு தோஸ் செக்டர்ஸ் இன் ஆர்டர் டு பூஸ்ட் தி டெவலப்மெண்ட். சரியா? ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமா எல்லா பேங்க்குமே வந்து 40% ஆஃப் தி லோன் வந்து ப்ரையாரிட்டி செக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. என்கரேஜஸ் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நாட்டுக்கு எந்த இண்டஸ்ட்ரீஸ் தேவையோ அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, எது தேவையில்லையோ அதை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பேங்க்ஸ் மானிட்டைஸ் தி டெட். பேங்க் வந்து டெட்டை வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக என்ன அப்படின்னா கடன் கொடுத்து அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஃபினான்ஸ் டு தி கவர்மெண்ட். பேங்க்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பணம் தேவைன்னா கவர்மெண்ட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கறது பேங்க்ஸ் தான். ஏன்னா பேங்க்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கி அதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் தராங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இவங்க தான் வந்து ஜென்ரேட் பண்ணி தராங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் தே பிளே அ மேஜர் ரோல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ஸ் வந்து கொடுக்குற லோன் மூலமாக ஃபர்ம்ஸ் வந்து அந்த பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, மக்கள் கையில் நிறைய இன்கம் போய் சேருது. அதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் தி ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரோ அவர்கிட்ட ஐடியா இருக்குன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குலாம் லோன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறது பேங்க்ஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். ஸோ பேங்க்ஸ் பிளே மேஜர் ரோல் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இன்கம் ப்ரொவிஷனிங், அண்ட் தே ஆல்சோ ப்ரொமோட் தி ஆண்டர்பிரினர்ஷிப். இதுதான் வந்து ரோல்ஸ். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறப்போ இந்த கீவேர்ட்ஸ் தான் முக்கியம். நீங்கள் ஜென்ரலாக எழுதலாம், மானிட்டைசிங் தி டெட், சேனலைசிங் தி ஃபண்ட், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன்சரில் போட்டு எழுதுறப்போ தான் நம்ம ஆன்சர் வந்து டெக்னிக்கலாக மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ பிரீஃபாக வந்து அந்த டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து உங்களுக்கு இங்கே காட்டிடுறேன். ஆர்பிஐ அப்படிங்கிற இந்த ரெகுலேட்டர் கீழே என்னென்ன டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு? ஷெட்யூல்டு, கமர்ஷியல், ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்குள்ள என்னென்ன வரும்னா இது கீழே தான் என்பிஎஃப்சிஸ் வரும். என்பிஎஃப்சிஸ்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோன் கம்பெனி, இல்லைனா ஒரு ஆட்டோ ஃபினான்ஸ் கம்பெனி. நீங்கள் இப்போ பைக் வாங்குறீங்க, அதுக்கு இஎம்ஐ வாங்குறீங்க, ஒரு வீட்டில் ஏசி வாங்குறீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க. இந்த மாதிரியான நிறைய லோன் கம்பெனி அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு. அதெல்லாம் பேங்க்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் தே ப்ரொவைட் தி ஃபினான்ஸ். ஸோ அந்த மாதிரியான கம்பெனி. நிறைய சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு. சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் டேக் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பீப்புள். ஸோ அந்த மாதிரியான சிட் ஃபண்ட் கம்பெனிஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஷெட்யூல்டு பேங்க்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இது வந்து நீங்க அப்படியே வரைஞ்சுக்கோங்க. ஸோ ஷெட்யூல்டு பேங்க்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஷெட்யூல்டு கமர்ஷியல், ஸோ இந்த சீக்கு வந்து இங்க கமர்ஷியல் அப்படிங்கிறது மீனிங், இங்க கோஆபரேட்டிவ் பேங்க். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸை நம்ம வந்து நாலா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஓன்டு பை கவர்மெண்ட். அடுத்து பிரைவேட் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ஸோ கவர்மெண்டோடைய பேங்க்ஸ், பிரைவேட் செக்டரோடைய பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். நாலாவதா இருக்கிற கேட்டகரி வந்து ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்? ஸோ ஆர்பிஐ ஆக்டுடைய செகண்ட் ஷெட்யூல்ல லிஸ்ட் ஆயிருக்கிற பேங்க்ஸ் தான். ஆர்பிஐ ஆக்டோட செகண்ட் ஷெட்யூல்ல லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸோட பேர் இருக்கும். ஸோ அப்படி ஆர்பிஐ ஆக்டோட செகண்ட் ஷெட்யூல்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ ஆரம்பிக்கணும்னா ஒரு 500 கோடி கேபிட்டல் எடுத்துட்டு வந்து நீங்க பேங்கிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஒரு கார்பரேட் கம்பெனியால பேங்க் ஆரம்பிக்க முடியுமானா ஆரம்பிக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி இருக்காரு, ரிலையன்ஸ், இல்லைன்னா அதானி இருக்காரு. இந்த மாதிரி ரிலையன்ஸ் வந்து பேங்க் ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு கார்பரேட் பிசினஸ் இருக்கிறவங்க பேங்க் ஆரம்பிக்கக்கூடாது. பேங்கிங் பிசினஸ் மட்டும் தனியா அது மட்டும் பண்றவங்க தான் வந்து பேங்க் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு 500 கோடி கேபிட்டல் எடுத்துட்டு வந்து ஆர்பிஐ கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்கும். அப்படி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி இந்தியாவில் கமர்ஷியல் பேங்க்ஸ் நடத்திட்டு இருக்கிறது யாரு? கமர்ஷியல் பேங்க்னா என்ன? ஸோ பேசிக்கா பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காட்டுறேன்ல.
ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றது தான் ஒரு கமர்ஷியல் பேங்க். அதாவது மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி, ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி, கம்மி வட்டிக்கு வாங்கி, அதை அதிக வட்டிக்கு விட்டு வட்டி மூலமா ஏர்ன் பண்றது. ஸோ நம்ம மானிட்டரி பாலிசியில பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கம்மி வட்டியில பணம் வாங்கி அதிக வட்டிக்கு விட்டு ஏர்ன் பண்றது தான் கமர்ஷியல் பேங்க். அது மூலமா ஏர்ன் பண்றாங்க. பேங்க் ஒன்றும் தான தர்மம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருந்தா அதை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்குள்ள யார் யார் வரா? ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்குள்ள தான் எஸ்பிஐ, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த பேங்க் எல்லாம் இருக்குல்ல, விஜயா பேங்க், தேனா பேங்க், யூனியன் பேங்க். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்டோட பேங்க் எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க். அடுத்து பிரைவேட் செக்டர் பேங்க். பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்னா எஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். கோட்டாக் மஹேந்திரா பேங்க். ஃபாரின் பேங்க்ஸ், வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவில் வந்து பேங்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்லேஸ் பேங்க், டச் பேங்க். ஸோ இந்த மாதிரியான ஹெச்எஸ்பிசி, ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் கோஆபரேஷன், ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன், இந்த மாதிரியான ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்குள்ள வரும். இது மூணுத்தையும் வந்து ரெகுலேட் பண்றது ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ வந்து இந்த மூணுத்துக்குள்ளேயும் பாகுபாடு இருக்கா? கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ் மூணுத்தையும் ரெகுலேட் பண்றப்போ ஏதாவது பாகுபாடு பார்க்குமானா ஒரு பாகுபாடும் கிடையாது. மூணு பேரையுமே ஒரு கமர்ஷியல் பேங்காக தான் ட்ரீட் பண்ணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெகுலேஷன் தான் அவங்கள வந்து ரெகுலேட் பண்றாங்க. தேர் ஓன்ட் பி எனி பாகுபாடு, தேர் ஓன்ட் பி எனி டிஸ்கிரிமினேஷன். ஸோ நாலாவதா உருவாக்கப்பட்ட ஒரு புது டைப் ஆஃப் பேங்க் தான் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆர்ஆர்பினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பேங்க்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பேங்க், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இவங்க மூணு பேருமே சேர்ந்து ரூரல் ஏரியாவில் கிரெடிட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஆர்ஆர்பி. ஸோ அந்த ஆர்ஆர்பிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆர்ஆர்பியோட ஐடியா என்ன அப்படிங்கிறது வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆர்ஆர்பிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 1960s நம்ம இந்த கதைக்கு போனோம். ஸோ 1960ஸ்க்கு நம்ம போவோம். 1950s 60ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட்ல ஒரு நேஷன் ஸ்டேஜில் இருக்கும். நாட்டுக்கு அப்போ தான் நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷனுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்போ என்னென்ன பண்ணுறோம் கிரீன் ரெவல்யூஷனில்? ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைட்ஸு, அப்புறமா வந்து இரிகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபார்மருக்கு பணம் இல்லை. ஸோ அப்படி பணம் யார் கொடுக்கணும்னா பேங்க் தான் கொடுக்கணும். பேங்க் கொடுக்குதான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அது பேங்க் வந்து கொடுக்கறதுக்கு ரிலக்டண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னு தான் நம்ம என்ன பண்ணோம், பேங்க் எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணுவோம். நீ கொடுக்க மாட்டியா, சரி அப்போ இரு, பேங்க் எல்லாத்தையும் நான் நேஷனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேஷனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரூரல் ஏரியாஸில் நம்ம பேங்க் வந்து கிராமத்துலலாம் போய் லோன் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்தா கிராமங்களில் பேங்க்கே இல்லை. 60கள்ல இருந்து எல்லா பேங்க்குமே வந்து சிட்டிஸ்ல தான் இருக்கு, அர்பன் ஏரியாஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ ரூரல் ஏரியாஸ்ல பேங்க்ஸை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரூரல் ஏரியாஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பேங்க் தான் ஆர்ஆர்பிஸ். இமீடியட்டா வந்து என்ன பண்ணலாம், எல்லா பேங்க்கையும் போய் ரூரல் ஏரியாவில் பிரான்ச் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கிராஜுவலா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க் தான் ஆர்ஆர்பி. ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% பணம் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 15% பணம் போடுறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குல்ல, கவர்மெண்டோட பேங்க்ஸ், இந்த கவர்மெண்டோட பேங்க்ஸ்ல இருந்து ஒரு பேங்க், அது வந்து எஸ்பிஐ இருக்கலாம், இந்தியன் பேங்கா இருக்கலாம், கனரா பேங்கா இருக்கலாம், இவங்கள ஏதாவது ஒரு பேங்க் வந்து அவங்க வந்து ஒரு 35% பணம் போடுவாங்க. இப்படி போட்டு அவங்க பேங்கிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது 65% பணம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது, 35% பணத்தை அவங்க போட்டு, இப்போ இப்படி வச்சுக்கலாம், எஸ்பிஐ வந்து 35% போடுறாங்க அப்படின்னு. ஸோ எஸ்பிஐ வந்து 35% போட்டு ஒரு ஆர்ஆர்பி ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாடு ஆர்ஆர்பி, கிராமப்புற வங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு ஆர்ஆர்பி ஆரம்பிக்கிறப்போ இந்த ஆர்ஆர்பியோடைய ஃபினான்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். அதோட டே டு டே ஆபரேஷன்ஸ் வந்து இந்த ஸ்பான்சர் பேங்க் அப்படிங்கிற இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் பார்த்துக்கும். ஸோ கவர்மெண்ட் பேங்க் தான் ஸ்பான்சரா வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஆர்ஆர்பி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் இந்த ரெண்டு ஷேர் ஹோல்டிங் இருக்குல்ல, பப்ளிக் செக்டர் பேங்கோட ஓனரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 50% போடுறாங்க. ஸோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்கோட ஷேர் ஹோல்டிங் வந்து 51% வரைக்கும் போகலாம். 51% வரைக்கும் இருந்தா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 50 + 35 85 வருது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓனர்ஷிப் 50, பப்ளிக் செக்டர் பேங்கோட ஓனர்ஷிப் 35. ஆனால் பப்ளிக் செக்டரோட பேங்க் யாருன்னு பார்த்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட டோட்டல் ஷேர் வந்து 85% இருக்கு. அது 51% வரைக்கும் குறைச்சிக்கிட்டு மிச்ச 49% பிரைவேட் செக்டரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற சேஞ்சஸும் வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்ஆர்பிஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்ஆர்பிஸ் வந்து கிராமப்புறத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்ஆர்பிஸ் ஆரம்பிச்சோம்.
ஃபார்மருக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. பட் இந்த ஆர்ஆர்பிஸ்லாம் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சானா கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம 70s 80s கிரியேட் பண்ணோம். 90sலேருந்து இந்த ஆர்ஆர்பியை வந்து கிரியேட் பண்ணுறதை நம்ம நிறுத்திக்கிட்டோம். அப்போ வரைக்கும் என்ன கிரியேட் பண்ணமோ அதுதான் வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து ஆர்ஆர்பி. ஸோ இதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். ஸோ ஆர்ஆர்பி இஸ் அ டைப் ஆஃப் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் தான். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி அப்படின்னு இருக்கு. அடுத்தது வந்து ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸையும் வந்து நம்ம ஷெட்யூல்டாக கொண்டு வரோம். ஸோ வாட் இஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்? கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்ன அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற இந்த ஐடியாவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து இந்த கோஆபரேட்டிவ் பேங்க். செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன? 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபாய். கரெக்டா? 10 உமன் ஒன்று சேர்றாங்க, ஆளுக்கு 1000 ரூபா போடுறாங்க. அப்போ அவங்க கையில் எவ்வளோ பணம் வந்துச்சு? ஒரு மாசத்துல 10,000 ரூபாய் வருது. இப்படி மாசத்துக்கு எல்லாரும் 1000 ரூபாய் போட்டா ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வருது. அவங்க ஒரு வருஷத்துக்கு அந்த பணம் போட்டா எவ்வளவு வருது? ஒரு வருஷத்துக்கு பணம் போட்டா 1,20,000 ரூபாய் வருதுல்ல. ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு ஒரு வருஷம் போட்டாலே 1,20,000 ரூபாய் வருது. இப்படி அவங்க ஒரு 2 வருஷம் இப்படி வச்சுக்கலாம். ஆளுக்கு 2000 ரூபாய் போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 20 உமன் வராங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 20 உமன் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டா ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் வருது. ஒரு வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் வருது. இப்படி அவங்க 2 வருஷத்துக்கு பணம் போட்டாலே எவ்வளவு பணம் வருது? 4,80,000 ரூபாய், கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் வந்துருது. ஸோ ஒரு 20 லேடிஸ் மாசம் 1000 ரூபாய் போட்டு பணத்தை ரெகுலரா சேவ் பண்ணா 2 வருஷத்துல 5 லட்ச ரூபாய் சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த 5 லட்சத்தை வச்சு அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு குட்டி பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அப்படி ரெகுலரா சேவ் பண்ற லேடிஸ் எல்லாரையும் ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள ஒரு பேங்க் கூட லிங்க் பண்றோம். அதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம். அப்படி அவங்க ஒரு பேங்க் கூட லிங்கேஜ் பண்ணிட்டு அந்த பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஒரு இன்னொரு 5 லட்சம் லோன் வாங்கி கொடுத்தா அவங்க 10 லட்ச ரூபா வந்துச்சு. இந்த 10 லட்ச ரூபா வச்சு அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது மூலமா பாவர்ட்டி எலிவேஷன் வரும் அப்படின்னு சொல்றது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ ஒரு 20 உமன் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டா 2 வருஷத்துல 5 லட்ச ரூபா உருவாக்க முடியுது. 20 பேர் சேர்ந்தா 5 லட்ச ரூபா வருது அப்படின்னா அப்போ 1000 பேர் சேர்ந்தா 2000 பேர் ஒன்று சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு பேங்க் ஆரம்பிச்சா. ஸோ இந்த ஐடியா தான் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறது தான் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ நாட்டில் இருக்கிற அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு 1000 பேர் 2000 பேர் இல்லை 5000 பேர் சேர்ந்து அவங்க கையில இருக்க பணத்தை எல்லாம் போட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பணத்தை சேமிச்சு அப்படி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு லட்சங்கள் வரும்? கோடிஸ் வரைக்கும் கூட போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1000 பேர் ஒன்று சேர்ந்து பணத்தை போட்டு ஆரம்பிக்கிற ஒரு பேங்க் தான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அமுல் இருக்கு, ஆவின் இருக்கு, இதெல்லாம் என்ன? இது வந்து டெய்ரியில பண்ணும். டெய்ரியில என்னதுன்னா ஒரு 10,000 மாடுகள், ஒரு மாட்டுல இருந்து 20 லிட்டர் பால் வருது அப்படின்னா 10,000 மாடு சேர்ந்தா 20,000 மாடு சேர்ந்தா அப்போ 20,000 பால்காரங்க ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சது தான் அமுல். அந்த மாதிரி பல ஆயிரம் பேர் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சது தான் ஆவின். ஸோ இதே ஐடியாவை பேங்கிங்ல கொண்டு வரும். பை தி மெம்பர்ஸ் ஃபார் தி மெம்பர்ஸ், பை மெம்பர்ஸ் ஃபார் மெம்பர்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியாவில் ஆரம்பிச்சப்பட்டதான் ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இந்த ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்னா ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் 2-3 ஸ்டேட் வரைக்கும் போறது தான் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அப்புறம் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அதுக்கு கீழே பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி பேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கோட ஹைரார்கி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி பேக்ஸ் அப்படிங்கிற இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கிராமத்துல ஒரு பேக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்களேன். ஒரு 10 கிராமம் ஒன்று சேர்ந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இப்போ 10 கிராமம் ஒன்று சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்கலாம்ல. ஒரு கிராமத்துல ஒரு 1000 பேர் ஒன்று சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 10 கிராமம் ஒன்று சேர்ந்தா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா கிரெடிட் சொசைட்டியும் ஒன்று சேர்ந்து அது இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கீழே வரும். அப்படியே அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸும் ஒன்று சேர்ந்தா அது வந்து ஒரு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ஹைரார்கியில நம்ம உருவாக்குறோம். ஸோ ஒரு கிராமத்துல மட்டும் இருந்தா அது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து இயங்குறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். பல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரே என்டிட்டியா மாறுறது தான் ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. அதுவே 2-3 ஸ்டேட்ல இருந்தா அது வந்து மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் ஹைரார்கி. ஸோ ஒரு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்கு ஃபண்ட் வரும். டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து பேக்ஸுக்கு ஃபண்ட் வரும். பேக்ஸ்ல இருந்தா ஃபண்ட் வந்து ஃபார்மர்ஸ் போகும். ஃபார்மர்ஸ்க்கோ இல்லை ரூரல் ஏரியால யாருக்கோ பணம் போகும். இதான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து டியூவல் ரெகுலேஷன் கீழே வருது. டியூவல் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா, இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பேங்கிங்
ஸோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்கோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் ரெகுலேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பேங்கிங் பிஹேவியர் அண்ட் பேங்கிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா அது ஆர்பிஐ. ஸோ பேங்கிங் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் கம் ஃப்ரம் ஆர்பிஐ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ் கம் ஃப்ரம் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டியூவல் ரெகுலேஷன். இப்படி ரெண்டு பேர் ரெகுலேட் பண்றதுனால ரெகுலேஷன் சரியில்லை அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம்ஸும் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மேல இருக்கு. ஸோ ஒரு பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆர்பிஐல ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு இருக்கு, ஷெட்யூல் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ஆர்பிஐல இருக்க எல்லா பேங்க்கும் ஷெட்யூல் பேங்க்ஸ். இவங்களோட மெயின் எய்மே வந்து டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ டெபாசிட்டர்ஸோடைய டெபாசிட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க திரும்ப பணத்தை வித்ரா பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அப்ஜெக்டிவ். இந்த ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 4 பிரிக்கிறோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி அப்படின்னு 4 பிரிக்கிறோம். அண்ட் ஷெட்யூல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை நம்ம 4 பிரிக்கிறோம், 4 ஹைரார்கியில். பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், மல்டி ஸ்டேட். நீங்க நேத்திக்கு நியூஸ் பேப்பர், அதாவது இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது நேத்திக்கு பேப்பர்னா வந்து கிட்டத்தட்ட 25th மண்டே 25th நவம்பரோட நியூஸ் பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஆட்லயே வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காக 2025 பாத்தீங்கன்னா யூஎன் வந்து இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி 2025 இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆபரேட்டிவ் செக்டருக்காக ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ்க்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த 25th ஹிந்து பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்க்கெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, போய் பாருங்க. ஸோ இதான் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ இதான் வந்து ஓவரால் ஹைரார்கி ஆஃப் தி இந்தியாவுடைய இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ ஆல். ஓகே, so all banks which are included in the second schedule of the Reserve Bank of India Act is called as scheduled commercial bank. These scheduled banks consist of scheduled commercial banks, scheduled cooperative banks. Scheduled commercial banksல 3 இருக்கு. Nationalized banks, அதாவது public sector banks, regional rural banks, foreign banks and other private sector banks. Scheduled cooperative banksல என்னென்ன இருக்கு? State cooperatives, urban cooperative, அதாவது rural cooperative, urban cooperative and multi-state cooperatives அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டைப் ஆஃப் பேங்க் எது அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ். So specialized bank is the next type of bank. So specialized bank na enna appdin pathina, specialized banks na they are started for a specialized function. So specialized function na enna, like for example idukila NABARD irukku. NABARD is started for rural agriculture and rural development. National Bank for Agriculture and Rural Development, இதான் வந்து NABARD. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக ஆரம்பிச்சது தான் இட்பி. ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கு இட்பினா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஆரம்பிச்சது சிட்பி. நேஷனல் ஹவுசிங் பேங்க், ஹவுசிங் செக்டர் லோன்ஸ் அண்ட் ஹவுசிங் லோன்ஸ்க்காக ஆரம்பிச்சது NHB. எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்றவங்களுக்காக ஆரம்பிச்சது இந்த எக்ஸிம் பேங்க். ஸோ மொத்தம் 5 ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கு, சரியா? 6வதா இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு பேங்க் இருக்கு. அந்த 6வதா இருக்க ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் எது அப்படின்னா NABFID. NABFIDனா என்ன அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு செக்டருக்காக ஆரம்பிச்சது தான் ஸ்பெஷலைஸ்டு பேங்க். அது அந்தந்த செக்டருக்கு மட்டும் தான் லோன் கொடுக்கும். ஸோ அந்த செக்டருக்காக மட்டும் தனியாக ஆரம்பிக்கப்பட்ட பேங்க் தான் ஸ்பெஷலைஸ்டு பேங்க். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்குக்கு 3 காமன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் அப்படின்னு 3 காமன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்பெஷலைஸ்ட் பேங்க், மொத்தம் 6 ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் பார்க்குறோம்ல, இது 6மே ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். இந்த 6 ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்குக்குமே ஒரு காமன் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த காமன் ஃபங்க்ஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ். ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா அந்த செக்டருக்கு கீழே இருக்கிற எல்லா லோன்ஸையும் அவங்க தான் ரெகுலேட் பண்றாங்க. இப்போ ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குற ஏஜென்சிஸ், இப்போ ஹவுசிங் லோன்ஸ் யாரெல்லாம் தரா? ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸும் தருவாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க் தருவாங்க, பிரைவேட்டும் தருவாங்க, ஃபாரினும் தருவாங்க, ஹவுசிங் லோன் கம்பெனிஸ் NBFCஸும் இருக்கு.
இந்த மாதிரி ஹவுசிங் லோன்ஸ் யாரு கொடுத்தாலும் அதை ரெகுலேட் பண்ண போறது NHB தான். அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முத்ரா லோனு இல்லைன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குற லோன்ஸ் யாரு கொடுத்தாலும் அதை ரெகுலேட் பண்ண போறது இவங்க தான். லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் போற லோன் எல்லாத்தையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் லோன் தராங்களோ அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது நபார்டு தான். இப்போ நபார்டு கீழே தான் வந்து உங்களுக்கு RRBயும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸே இருக்கு. இப்போ நம்ம கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தோம்ல, RRB அப்படின்னு ஒரு பேங்க் பார்த்தோம், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பேங்க் பார்த்தோம். இது ரெண்டுமே யாரு கீழே இருக்குன்னா நபார்டு கீழே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் செக்டருக்கு போற எல்லா லோன்ஸையும் ரெகுலேட் பண்றது இவங்க தான். நீங்க ரெகுலேட் பண்றது RBI தானே அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுவீங்க. இவங்க எல்லாருமே ரெகுலேட் பண்றது RBI. இவங்க எல்லாருமே RBI ரெகுலேஷன் கீழே தான் வராங்க. ஸோ அப்போ RRB கொடுக்குற லோன்ஸும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது நபார்டு. ஆனா நபார்டு யாரு கீழே இருக்குன்னா RBI கீழே இருக்கு. ஸோ இதான் வந்து ஸ்பெஷலைஸ்டு பேங்க். அந்த பர்டிகுலர் செக்டருக்கு போற லோன் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றாங்க. அந்த செக்டர்ல நிறைய லோன்ஸ் போய் அந்த செக்டர் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நபார்டு வந்து அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும், இவங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஹவுசிங் அண்ட் இம்போர்ட், இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தந்த செக்டர் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரோலு. அவங்களுக்கு ரீஃபினான்ஸ் பண்றாங்க. ஸோ ரீஃபினான்சிங்னா என்ன? ரீஃபினான்சிங்னா என்ன அப்படின்னா பினான்சியருக்கே ஃபினான்ஸ் கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். RRB அப்படிங்கிறது யாருக்கு லோன் தராங்க அப்படின்னா ஒரு ஃபார்மருக்கு லோன் தராங்க. ஒரு ஃபார்மருக்கு பணம் வேணும்னா அவங்க RRB கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. ஆனா இந்த RRBக்கு யார் பணம் தரா? நபார்டு தான் பணம் தராங்க. ஸோ நபார்டு கிவ்ஸ் மணி டு RRB அண்ட் RRB கிவ்ஸ் தட் மணி டு ஃபார்மர். ஸோ இப்போ ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குக்கு பணம் வேணும்னா அவங்க RBI கிட்ட போயிட்டு பேங்க் ரேட்லயோ இல்ல லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிலயோ கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு RRB எப்படி யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னா நபார்டு கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், நபார்டு தான் வந்து ஒரு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு பணம் தருவாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் நபார்டு தான் என்ன பண்றாங்க, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு பணம் தராங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு பணம் தரும். இந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் தான் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிக்கு பணம் தரும். இந்த பேக்ஸ் தான் வந்து ஃபார்மர் கடன் தரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியருக்கே ஃபினான்ஸ் பண்றதுக்கு பேர் தான் ரீஃபினான்சிங். ஸோ அதே மாதிரி பாருங்க, இப்போ சிட்பி கீழே தான் முத்ரா அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. முத்ரா லோன்ஸ் யார் யார் கொடுக்கலாம்னா எந்த பேங்க் வேணா முத்ரா லோன்ஸ் கொடுக்கலாம். SBI தரலாம், இந்தியன் பேங்க் தரலாம், HDFC தரலாம், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் தரலாம், யார் வேணா கொடுக்கலாம். அப்படி இப்போ எப்படி வச்சுக்கலாம், SBI இருக்கு, SBI வந்து ஒரு முத்ரா லோன் தராங்க. இப்படி ஒரு முத்ரா லோன் கொடுக்கறதுக்காக SBIக்கு பணம் வேணும் அப்படின்னா SBIக்கு சிட்பி வந்து பணம் கொடுக்கும். So SIDBI will give money to SBI and SBI will indirectly give Mudra loan to the micro entrepreneur. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு ஃபினான்ஸருக்கே ஃபினான்ஸ் பண்றது. ஸோ SBI அப்படிங்கிற ஃபினான்ஷியருக்கு ஃபினான்ஸ் பண்றது சிட்பி. ஸோ இந்த மாதிரி ரீஃபினான்சிங். ஸோ அந்த செக்டரோட ரெகுலேஷன், அந்த செக்டரோட டெவலப்மெண்ட், அந்த செக்டரோட ரீஃபினான்சிங், இது மூணுமே யார் பாத்துக்கிறான்னா இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இந்த 6 பேங்க்ஸ் தான். 6வது யார் பார்த்தோம்? NABFID. நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற NABFID பார்க்குறோம். ஸோ இவங்க 6மே ஒரே ஃபங்க்ஷன். ஸோ எந்த இயர்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற இயர்ஸ் கொடுத்துட்டேன். நபார்டு 82, IDBI வந்து 64, சிட்பி வந்து 1990, நேஷனல் ஹவுசிங் பேங்க் 1988, எக்ஸிம் பேங்க் 1982. ஸோ எல்லாரோட ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் இருக்கு. அப்படி எக்ஸப்ட் ஃபார் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க். நேஷனல் ஹவுசிங் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியிலையும், சிட்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோலையும் இருக்கு. மிச்சம் எல்லாத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் தான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த 6 ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் தான் நம்ம ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், ஸ்பெஷலைஸ்டு பேங்க்னு கூட சொல்லலாம். மொத்தம் 6 இருக்கு. நபார்டு, IDBI, சிட்பி, NHB, எக்ஸிம் அண்ட் இது. ஸோ இதோட ஓனர்லாம் யாரு? நபார்டோட ஓனர், இதோட ஓனர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓனர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். பட் ஓனர் அப்படிங்கிற ஓனர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ எப்படி SBIயோட ஓனர் வந்து கவர்மெண்ட் தான், இந்தியன் பேங்கோட ஓனரும் கவர்மெண்ட் தான், அந்த மாதிரி இதோட ஓனரும் கவர்மெண்ட் தான். ஆனா இவங்களை ரெகுலேட் பண்றது எல்லாருமே RBI தான். ஓகே, அந்த டிஸ்டிங்ஷன் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓனர்ஷிப் வேற, ரெகுலேஷன்ஸ் வந்து வேற. ஸோ அடுத்ததா இருக்கிற பேங்க் வந்து RRB, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பத்தி இப்பதான் பார்த்தோம். 1975ல நரசிம்மன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரூரல் ஏரியால லோன்ஸ் கொடுத்துறப்போ அந்த லோன்ஸ் எல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வி ஸ்டாப்டு கிரியேட்டிங் தி RRB. ஸோ அதனால RRBs வந்து நம்ம பண்றதில்ல. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்னன்னு இப்பதான் பார்த்தோம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை RBI, பட் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதனால டியூவல் ரெகுலேஷன் கிரைசிஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ போத் RRBs and cooperative banks, they get refinancing from NABARD.
ஸோ நபார்ட் கிவ்ஸ் லோன்ஸ் டு ஆர்ஆர்பி அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது we have to understand. ஸோ இதை தாண்டி லேட்டஸ்டாக உருவான நியூ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் நியூ ஐடியா ஆஃப் பேங்க்ஸ் தான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருக்கட்டும் ஒரு பேமெண்ட் பேங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாடர்ன் டே இந்த காலத்தில் அந்தந்த காலகட்டத்தில் வந்து லேட்டஸ்ட் நெசசிட்டிஸ்க்காக டெவலப் பண்ணப்பட்ட புது டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஓகே, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்ன? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்ன அப்படின்னா 2016 ஆரம்பிச்சோம். 2016 ஆரம்பிக்கிறப்போ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எய்ம் என்ன? இது வந்து அன்பேங்க்டு செக்டர் அண்ட் அண்டர் பேங்க் பேங்கிங்கே வந்து போகாத ரீஜன்ஸ்ல பேங்க் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ஸ்மால் ஃபினான்ஸ் as the name suggests ஸ்மால் ஃபினான்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இவங்க யார் யாருக்கு லோன் தர போறாங்கன்னா லோன்ஸே போய் சேராத இடத்துக்கு லோன்ஸ் கொடுக்க போறாங்க. லைக் ரூரல் ஏரியாஸ், ஃபார்மர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், இந்த மாதிரி லோன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதான் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ ஒரு பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடுத்த உடனே பேங்கிங் லைசன்ஸ் வாங்காம ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பிக்க சொல்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆரம்பி, அதில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டு ஒரு 3 வருஷம், அது நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு பேங்கிங் லைசன்ஸ் தரேன் அப்படின்னு ஆர்பிஐ சொல்றாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா ஸ்மால் ஸ்கேல்ல அவங்க வந்து லோன்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் பேங்க்ஸ்க்கு, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 40% லோன் வந்து அவங்க கொடுக்குற 40% லோன் வந்து ப்ரையாரிட்டி செக்டருக்கு தான் கொடுக்கணும். லைக் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹவுசிங், ரெனியூபிள் எனர்ஜி, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், வல்னரபிள் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஆனா இந்த 3 பேங்க் இருக்குல்ல, ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ், இவங்க 3 பேருக்குமே ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து 75%. ஸோ ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல யார் யார் வரா? பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க், இவங்க எல்லாரும் 40% தான் கொடுக்குறாங்க. ஆனா ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 75% லோன் வந்து யாருக்கு கொடுக்கணும்? ப்ரையாரிட்டி செக்டர் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க கொடுக்குற லோன்ஸ்ல 50% லோன்ஸ் வந்து 25 lakhs கீழே இருக்கணும். ஸோ 25 lakhs கீழே தான் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுக்குற லோன்ஸ்ல 50% லோன்ஸ் வந்து 25 lakhsக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ என்னென்ன ஃபீச்சர் பார்க்கணும்? ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நார்ம்ஸ் வந்து இவங்களுக்கு 75% இருக்கு. அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுக்குற லோன்ஸ்ல 50% லோன் வந்து 50 லட்சத்துக்கு 25 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் தான் கொடுக்கணும், சின்ன சின்ன பாரோவர்ஸ்க்கு தான் கொடுக்கணும். இந்த ஐடியாவில் வந்தது தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ அடுத்ததா வந்த ஒரு டைப் ஆஃப் பேங்க் தான் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க். இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்ங்கிறது 2015 வந்த ஒரு கான்செப்ட். ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ஸ் பண்றதுக்காக இப்போ இந்த டிஜிட்டல் வாலெட் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம்லாம் இருக்குல்ல, பேமெண்ட் பேங்கோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கு, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் பேங்க்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை இந்த பேமெண்ட்ஸ் பேங்கோடைய வாலெட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே அந்த வாலெட்ல பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு அந்த வாலெட்ல இருந்து பேமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ 2010க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்ச உடனே நிறைய வாலெட்ஸ் வருது. புக் மை ஷோ, இல்லை டிக்கெட் புக் பண்ணலாம், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயத்துல என்ன பண்றாங்க, ஆன்லைன்லேயே நீங்க வாலெட்ல பணத்தை போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய வாலெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மொபைல் ரீசார்ஜுக்கு, பில்லு கட்டுறதுக்கு, சினிமா டிக்கெட் புக் பண்றதுக்கு, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு, இந்த மாதிரியான வாலெட்ஸ் எல்லாம் ரெகுலேட்டே பண்ணாம போகுது. ஆனா மக்கள் கிட்ட இருந்து இவங்க டெபாசிட் வாங்குறாங்க. they are getting deposits from people. ஏன்னா எல்லா வாலெட்ஸ்லயும் நீங்க பணத்தை போடுறீங்க, ஆனா அது வந்து ரெகுலேஷனே இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் வாலெட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கொண்டு வரப்பட்டது தான் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ பேமெண்ட் பேங்கோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மக்கள் கிட்ட ஒரு பேமெண்ட் பேங்க் ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட டெபாசிட்ஸ் வாங்கலாம். அந்த டெபாசிட்ஸ்ல மக்கள் போடுற பணம் எல்லாமே பேமெண்ட்காக தான். ஓகே, ஸோ பேமெண்ட்காக தாங்கிறதுனால அதை வச்சு லோன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க் cannot lend. இவங்களால லோன்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லோன்ஸ் கொடுக்கலாம், ஃபினான்ஸ், அது பேரே ஃபினான்ஸ் பேங்க் தான். ஆனால் பேமெண்ட்ஸ் பேங்க் cannot give லோன். ஏன்னா அதில் போடப்படுற பணம், வாலெட்ல போடுற பணம் எதுக்கு? பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தானே, பில் பே பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கோ. ஸோ அதனால அவங்க வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாது, வெறும் டெபிட் கார்டு தான் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க கிரைட்டீரியா பாருங்களேன், இவங்களோட எஸ்எல்ஆர் நார்ம்ஸ் வந்து 75% வந்து எஸ்எல்ஆர். நார்மலா ஒரு பேங்க் வந்து எவ்வளவு எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்றாங்க? 18% தான் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து
75% வந்து எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணும். அந்த 75% எஸ்எல்ஆரும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருக்கணும். அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் ட்ரெஷரி பில்ஸாக தான் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல என்னென்ன டைப் இருக்கு? 3 டைப் இருக்கு. டேட்டட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் அப்படின்னு 3 டைப் இருக்கு. டேட்டட் செக்யூரிட்டிஸ்னா என்ன? லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை டேட்டட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம். ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன? ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், லெஸ் தென் 1 year மெச்சூரிட்டி இருக்கிறதுனா ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ்னா என்ன? 90 daysக்கு கீழே மெச்சூரிட்டி இருக்கிறத கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னு சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 75% ஆஃப் தி பணத்தை எஸ்எல்ஆரா மெயின்டைன் பண்ணணும். நம்ம எஸ்எல்ஆர்னா பொதுவாக வந்து 18% வந்து கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம மானிட்டரி பாலிசியில் பார்த்தோம். ஆனா இவங்க 75% எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணும். அந்த 75%ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல ட்ரெஷரி பில்ஸா தான் வச்சிருக்கணும். லாங் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இல்ல, ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டியா தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கு. மிச்ச 25% டெபாசிட்ஸ் வந்து எங்க இருக்கணும்னா அதர் பேங்க்ஸ் கிட்ட எஃப்டியா வச்சிருக்கணும். ஸோ அதர் பேங்க்ஸ் கிட்ட அவங்க வந்து எஃப்டியா மெயின்டைன் பண்ணணும். ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க் வரக்கூடிய ஒரு நார்மல் பேங்க்குக்கு டெபாசிட் வருதுன்னா அதுல அவங்க வந்து சிஆர்ஆர் வந்து ஒரு 4.5% கட்டிட்டு எஸ்எல்ஆர் வந்து ஒரு 18% மெயின்டைன் பண்ணணும். பேமெண்ட்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் சிஆர்ஆர் இருக்கு, அவங்களுக்கு அதே சிஆர்ஆர் தான், அதே 4.5 தான். ஆனால் எஸ்எல்ஆர் 75% மெயின்டைன் பண்ணணும். அது கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இருக்கணும், அது ஷார்ட் டேர்மாக இருக்கணும். அண்ட் 25% வந்து அதர் பேங்க்ஸ் கிட்ட எஃப்டியா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அண்ட் தே கேனாட் கிவ் லோன்ஸ். நீங்க ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் ஆரம்பிக்கணும்னா 500 கோடி வேணும். 500 கோடி பெய்ட் அப் கேபிட்டல் வச்சு தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க் ஆரம்பிக்கணும்னா 100 கோடி போகும். 100 கோடி இருந்தாலே நீங்க வந்து பேங்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் பேமெண்ட்ஸ் பேங்கை கொண்டு வராங்க. பட் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து பிக்கப்பே ஆகல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் யூபிஐ. 2015ல பேமெண்ட்ஸ் பேங்க் வருது, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், இந்த மாதிரி நிறைய வந்தாலும் 2016ல யூபிஐ ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு பேமெண்ட்ஸ் பேங்க்குங்கிற ஒரு தனி வாலெட் ஸ்கீமுக்கான நெசசிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்க எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க் வேணா பணம் அனுப்பிக்கலாம். டேரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே பணம் அனுப்பிக்கலாங்கிறப்போ எதுக்கு வாலெட்? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே பணத்தை யூபிஐ மூலமா நீங்க பில் பே பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் காமிச்சிக்கலாம். அப்படிங்கிறப்போ பேமெண்ட்ஸ் பேங்க்கான நெசசிட்டி எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ உங்களே பாருங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு வந்து யூபிஐல பே பண்ணிருக்கீங்க? நீங்க எல்லாருமே யூபிஐல ஒரு வாட்டியாவது பே பண்ணிருப்பீங்க. ஆனா எத்தனை பேருக்கு ஆன்லைன் வாலெட்ஸ்ல பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு 4-5 பேர் தான் போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ வெரி லெஸ் அப்டேக்ஸ் தான் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கு. அண்ட் லேட்டஸ்டாக வந்த ஒரு புது டைப் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து நியோ பேங்க்ஸ். இந்த நியோ பேங்க்ஸ்னா என்ன அப்படின்னா, நியூங்கிறதுக்கு இன்னொரு ஐடியா தான் நியோ. 100% டோட்டலா டிஜிட்டல்லையே செயல்படுற அந்த பேங்க்ஸ் தான் வந்து நியோ பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் எப்படின்னா, இப்போ மிச்ச பேங்க்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல இருக்கு. ஆஃப்லைன்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க பிசிக்கலா போய் விசிட் பண்ணலாம். ஒரு இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ, ஐஓபி, ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கும், நீங்க பிசிக்கலா போய் விசிட் பண்ணலாம். 100% டிஜிட்டல் பேங்க்ஸ் தே எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தி மொபைல் ஆப். ஒரு மொபைல் ஆப் மூலமா என்டையர் பேங்கிங் சர்வீஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் நியோ பேங்க்ஸ். இந்த நியோ பேங்க்ஸ் அப்படிங்கிற ஐடியா வந்து இன்னும் வந்து ஆர்பிஐ லைசன்சிங் கொண்டு வரல. ஒரு ஐடியா கான்செப்டா கொண்டு வந்து ட்ரையல் பேசிஸ்ல, பைலட் பேசிஸ்ல ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது ட்ரையல் பேசிஸ்ல அவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் கொண்டு வந்து லைசன்சிங் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதான் வந்து நியோ பேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும்னே ஆன்லைன்ல இருக்கிற பேங்க்ஸ் மாதிரியே நிறைய நியூ பேங்க்ஸ் வெறும் ஆப்ல மட்டுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி பிசிக்கலா இருக்கிற பேங்க்ஸும் நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. லைக் எஸ்பிஐ வந்து யூனோ அப்படிங்கிற ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் பேங்க் வந்து இண்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்து அந்தந்த பர்டிகுலர் பேங்க்ஸுமே ஆப்பை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலா இந்த மாதிரி ஆன்லைன்ல மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு பேங்க்ஸா கொண்டு வரப்பட்டது தான் நியோ பேங்க்ஸ். பட் நியோ பேங்க்ஸ் பத்தின கைட்லைன்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லா வரல. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். ஸோ இதான் வந்து ஓவராலா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த செஷனில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது ஒன்று புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க, யூ வில் கெட் தி ஐடியா. ஸோ எல்லா விதமான பேங்க்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஐடியாவை நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு சங்கர் கணேஷோ ஒரு ரமேஷ் சிங்கோ எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் இந்த செஷனோட மெயின் அல்டிமேட் எய்ம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு நோட்ஸ் எடுத்து இப்போ நீங்கள் படிச்சா உங்களுக்கு புரியும். அதான் வந்து நம்ம இந்த செஷன் மூலமா கொடுக்குறோம். கிளியரா? ஸோ நம்ம இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பேங்கிங் செக்டர் அண்ட் அதில் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பேங்க்ஸில் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948ல் ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணுறாங்க. நேஷனலைஸ் பண்ணி தேசிய உடைமையாக்குறாங்க. 1949ல் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க.
அதுக்கப்புறம் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969ல பேங்கிங் நேஷனலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு 14 பேங்க்ஸை வந்து பிரைவேட் பேங்க்ஸாக இருந்ததை கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணுறாங்க. ஏன் நேஷனலைஸ் பண்ணுறாங்க? மக்களுக்கு ட்ரஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980ஸ்ல திரும்ப வந்து இந்திரா காந்தி செகண்ட் டைம் வரும்போது இன்னொரு 6 பேங்கை நேஷனலைஸ் பண்ணி மொத்தம் 20 பேங்கை நேஷனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேங்க் வந்து பப்ளிக் பேங்காக தான் இருந்தது, அதாவது கவர்மெண்ட் பேங்காக தான் இருந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ணுறப்போ நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்லையும் ரிஃபார்ம்ஸ் பண்ணோம். எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், ஃபாரின் பேங்க்ஸும் வரலாம் அப்படின்னு சொல்லி வி ஓப்பன் அப் தி எக்கானமி. ஸோ லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டர்லையும் நடந்துச்சு. ஸோ அப்போ நரசிம்மன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு எப்படி வந்து நம்ம பேங்கிங் செக்டரை ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நரசிம்மன் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று போடுறோம். நரசிம்மன் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. பிரைவேட் பேங்க் அலோவ் பண்ணுங்க, ஃபாரின் பேங்க்ஸ் அலோவ் பண்ணுங்க, இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எல்லாம் குறைக்க சொல்றாரு. முன்னாடி நம்ம சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் வந்து ஏகப்பட்டது வச்சிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் 1991 இப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் வந்து 4.5ல இருக்கு, எஸ்எல்ஆர் வந்து 18ல இருக்கு. ஆனால் 1991க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஆர் 15லையும் எஸ்எல்ஆர் வந்து 30லையும் இருக்கும். ஸோ 45% வந்து ரிசர்வ்ஸ்லேயே மாட்டிக்கும், மிச்சம் இருக்கிற 55% தான் லோனாவே கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 22.5 தான் வந்து ரிசர்வ்ஸில் மாட்டுது. ஸோ இவ்வளோ சிஆர்ஆர் வச்சிருந்தீங்கன்னா எப்படியா பேங்க் செயல்படும், எப்படியா பிரைவேட் செக்டருக்கு லோன் போகும்? ஸோ அதனால் சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆரையும் குறை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படிங்கிறது 40% வச்சிருக்கோம். இந்த 40%லேருந்து குறைச்சி அதை 10% ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம கேட்கல. பட் இந்த ரெக்கமெண்டேஷனை கேட்டோம். அதுதான் வந்து 15%லேருந்து குறைச்சி 5 கீழே கொண்டு வந்துட்டோம். இது வந்து 13லேருந்து கொண்டு வந்து 15 கொண்டு போனோம் அப்படின்னு கவர்மெண்ட் டார்கெட் வச்சிருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நம்ம சிஆர்ஆரை 15லேருந்து குறைச்சி 5 கீழே கொண்டு போகணும் அப்படின்னு டார்கெட் வச்சு போனாங்க. ஸோ இப்போ 4.5 வந்துட்டோம். எஸ்எல்ஆர் வந்து 15க்கு குறைக்கணும், 15ஆ குறைக்கணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம 18ல இருக்கோம், கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் 15 ஆகிடுவோம். ஆனால் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த பேங்கிங் ஆப்ரேஷனை குறைக்கணும், இண்டிபெண்டாக பேங்க் செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு தான் வந்து லைக் பேங்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ், லைக் ஒரு சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்லாம் அப்பாயின்ட் பண்ணும்போது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குல்ல, ஒரு 20 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னா எனக்கு கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி, எஸ்பிஐ அதெல்லாம். ஸோ அந்த பேங்க்ல 100% ஓனர் வந்து கவர்மெண்ட் தானே இருக்கு, இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 33% ஆஃப் தி ஷேரை வந்து விற்கலாம், சேல் பண்ணி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங்ஸ் கிட்டையும், மக்கள் கிட்டையும் கொஞ்சம் ஷேர் ஹோல்டிங்ஸ் போகும், பிரைவேட் செக்டர் கிட்டையும் கொஞ்சம் ஷேர் ஹோல்டிங்ஸ் போகும். இப்படி பண்றதுனால என்ன ஆயிடுது, கவர்மெண்டோட ஷேரை 66% குறைங்க அப்படின்னு சொல்றாரு. 100% ஓனரா இருக்கிறதுக்கு பதிலாக 66% ஓனரா இருந்தா போதும், மிச்சம் 33 வித்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டிங்ஸ் எல்லாம் குறைச்சு, இப்போ எஸ்பிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா 58% தான் கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங்கே இருக்கு. ஸோ இப்படி பண்றதுனால பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கிறப்போ அது ஒரு அக்கௌண்டபிலிட்டியா இருக்கும், அது மூலமா பேங்க் எஃபிஷியன்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நரசிம்மன் கமிட்டி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நரசிம்மன் தான் வந்து பேங்கிங் செக்டரோட மர்ஜர், ஸோ மர்ஜரும் சொல்லியிருப்பாரு. எதுக்கு 20 பேங்க்? கவர்மெண்ட் பேங்க்னு கவர்மெண்ட்னு ஒரு பேங்க் நடத்தினா ஒரு கவர்மெண்ட் எங்க 20 பேங்க் நடத்தணும்? ஒரு இந்தியன் பேங்கே கனரா பேங்கோட போட்டி போடணும்? ரெண்டும் கவர்மெண்ட் பேங்க் தானே. பப்ளிக்கும் பிரைவேட்டும் போட்டி போட்டா போதும், ஏன் பப்ளிக்கும் பப்ளிக் கம்பெனியே போட்டி போடணும்? ஸோ அப்போ தேவையில்லாம இருக்கிற அந்த பேங்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி மர்ஜ் பண்ணுங்க. டூ தி பேங்கிங் மர்ஜர் இன் சச் அ வே தட் சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு நேஷனல் லெவல் பேங்க்ஸ் வந்து உருவாக்குங்க. இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு சில பேங்க் இருக்கும், சவுத் இந்தியாவில் ஒரு சில பேங்க் இருக்கும். நார்த் இந்தியன் பேங்க்கையும் சவுத் இந்தியன் பேங்க்கையும் மர்ஜ் பண்ணா பேன் இந்தியன் பேங்க் ஒன்று கிடைக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி பேங்கோட சைஸ் அதிகப்படுத்துங்க. பேன் இந்தியா லெவலில் இருக்க 2-3 பேங்கை மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பேங்க் கிடைக்குதுல்ல. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு 2-3 பேங்க் உருவாக்குங்க, நேஷனல் லெவல் பிரசன்ஸ் இருக்கிற ஒரு 10 பேங்க் உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட ஐடியாவில் தான் இப்போ நம்ம மர்ஜ் பண்ணவே ஆரம்பிச்சோம். இந்தியன் பேங்கையும் அலகாபாத் பேங்க், இந்தியன் பேங்க்ங்கிறது சவுத் இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க், அலகாபாத் பேங்க்ங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு என்டிட்டி உருவாக்குறோம். இந்த மாதிரி பேங்கிங் மர்ஜர்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி பல ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காரு. ஏகப்பட்ட விஜயா பேங்கையும் தேனா பேங்கையும் மர்ஜ் பண்ணோம், கனரா பேங்கையும் பேங்க் ஆஃப் பரோடாவையும் மர்ஜ் பண்ணோம், எஸ்பிஐயும் அதோட அசோசியேட்ஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி யூனியன் பேங்க், ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்கை மர்ஜ் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய பேங்கை மர்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ். ஸோ அடுத்து பேங்கிங்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு அசெட்னா என்ன, ஒரு பேங்கோடைய அசெட் வந்து பேங்க் கொடுத்த லோன்ஸ் தான். ஒரு பேங்க் கொடுத்த லோன்ஸ் பேங்க்குக்கு திரும்ப வரல அப்படின்னா அதுதான் வந்து நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்றோம், என்பிஏ. ஸோ ஒரு பேங்க் ஒரு லோன் கொடுக்குறாங்க, அந்த லோன் பேங்க்குக்கு திரும்ப வரல, இதுதான் வந்து நம்ம என்பிஏன்னு சொல்றோம். இந்த என்பிஏ அப்படின்னா என்ன? ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன? நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஆர் கால்ட் அஸ் நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ், லோன்ஸ் விச் ஆர் மேடு பை தி பேங்க். ஸோ பேங்கோடைய, அதாவது ஒரு லோனோடைய அசலும் வட்டியும் 90 டேஸுக்கு வரல அப்படின்னா அதை நம்ம என்பிஏ அப்படின்னு சொல்றோம். என்பிஏ இஸ் an asset of the bank for which it is not producing any income. Once a borrower has failed, ஸோ ஒரு borrower, கடன் வாங்கினவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் பேமெண்ட்ஸ் 90 டேஸுக்கு பண்ணல அப்படின்னா அதை நம்ம என்பிஏ அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ நார்மல் லோன்ஸுக்குலாம் 90 டேஸ் கணக்கு. ஒரு லோன் கொடுக்குறோம், 90 டேஸ்க்கு வரல அப்படின்னா அது என்பிஏன்னு சொல்றோம். ஆனால் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ், பட் இன் கேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்ம் லோன்ஸ், என்பிஏக்கு வந்து வேற டெஃபினிஷன் இருக்கு. ஷார்ட் டியூரேஷன் கிராப்புக்கெல்லாம் வந்து லோன் இஸ் டேர்ம்ட் அஸ் என்பிஏ in terms of installment when it is not paid for true cropping seasons. 2 கிராப்பிங் சீசன்ஸ்க்கு லோன் பே பண்ணலனா தான் அதை நம்ம என்பிஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ஷார்ட் டியூரேஷன் கிராப்னா என்ன, 3 மாசம் கிராப்ஸ். இப்போ 3 மாசம் கிராப்ஸ்னா என்ன, நீங்க காரிஃப்ல போடுறீங்க, காரிஃப்னா என்ன, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த 3-4 மாசம் தான் போகும். 3 months and 4 months தான் கிராப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கிராப் போடுறாருன்னா 4 மாசம் கழிச்சு தான் பேமெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி 2 அக்ரிகல்ச்சரல் சீசனுக்கு பேமெண்ட் வரலனா தான் ஒரு அக்ரிகல்ச்சரல் லோனை வந்து என்பிஏ சொல்லணும். லாங் டியூரேஷன் கிராப்பாக இருந்தால் ஒரு சீசன் போதும். லாங் டியூரேஷன் கிராப்னா இப்போ சுகர் கேன்னா 1 year கிராப். ஸோ 1 year கழிச்சு தான் அதுக்கான பேமெண்ட் வரும். ஸோ அப்போ 90 டேஸுங்கிற கிரைட்டீரியா ஃபார்ம் லோன்ஸுக்கு அப்ளிகபிள் இல்லை. ஷார்ட் டியூரேஷன் கிராப்புக்கு 2 அக்ரிகல்ச்சரல் சீசனும், லாங் டியூரேஷன் கிராப்புக்கு 1 அக்ரிகல்ச்சரல் சீசனும் நம்ம என்பிஏக்கு டெஃபினிஷனாக வச்சா அதை வச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நார்மல் லோன்ஸுக்கு 90 டே, ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ்க்கு 2 seasons அண்ட் லாங் டியூரேஷன் கிராப்புக்கு 1 season அப்படின்னு சொல்றோம். ஸோ இதான் வந்து ஓவராலா வந்து நம்ம வந்து என்பிஏக்கான டெஃபினிஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு பேங்கோடைய அசெட்டா நம்ம எதை பார்க்குறோம், ஒரு பேங்கோடைய அசெட் வந்து அது கொடுக்குற லோன்ஸ் தான். ஸோ அந்த லோன்ஸ் கொடுத்த லோன்ஸுக்கு டைமுக்கு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்தா அதை வந்து நம்ம பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வரல அப்படின்னா அதை தான் வந்து நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு லோனுக்கான பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 30 டேஸ் கழிச்சு வரல அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட், ஸ்பெஷல் மென்ஷன் அசெட் 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். 60 நாள் ஆகியும் வரல அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அசெட் 2 இல்ல ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் இல்ல ஸ்பெஷல் மென்ஷன் அசெட்னு சொல்றோம், எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்றோம். 30 நாள் ஆகி அதுக்கான பேமெண்ட் வரலன்னா அது எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மென்ஷன், அது என்பிஏன்னு சொல்லல, அது கவனி ஏன் வரல அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. 60 நாள் ஆகி வரலன்னா அது எஸ்எம்ஏ 2. எஸ்எம்ஏ 2ல போட்டு அதை இன்னும் மானிட்டர் பண்ணுவாங்க ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு. ஸோ எஸ்எம்ஏ 1க்கு ஒரு சில கைடீரியா, எஸ்எம்ஏ 2க்கு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஒரு லோனுக்கான அசலும் வட்டியும் ஒரு 2 மாசமா வரல அப்படின்னா ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன கஷ்டம் இருக்கு, அது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். 90 டே ஆகியும் வரல அப்படின்னா அதை தான் என்பிஏ அப்படின்னு சொல்றோம். ஒரு லோன் 90 டே ஆகியும் வரலன்னா அதை தான் என்பிஏன்னு சொல்றோம். 90 டேக்கு மேல போச்சுன்னா தான் அதை ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ்ட் அசெட்னா என்ன, அந்த அசெட் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கு அதனால தான் வரல அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ல நிறைய டைப் இருக்கு. 90 டேக்கு மேல போச்சுனாலே அது என்பிஏ தான். ஸோ 1 year ஆகியும் அந்த லோன் வந்து வரல. ஓகே. ஸோ 1 year ஆகியும் அந்த லோன் வரல. ஸோ 90 days to 1 year வரைக்கும் இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட் என்பிஏன்னு சொல்றோம். 1 yearக்கு மேல ஆகியும் அது வரல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். 90 டேஸ்க்கு மேல ஆகியும் வரல அப்படின்னா அது என்பிஏ, ஸ்ட்ரெஸ்ட் அசெட் சொல்றோம். 90 days to 1 year வரைக்கும் 12 months வரைக்கும் பார்க்குறோம், அது ஸ்ட்ரெஸ்ட் அசெட் சொல்றோம். 12 months ஆகியும் வந்து ஒரு லோனுக்கான பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும் வரலன்னா அதை வந்து நம்ம டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். ஸோ 1 year ஆகி அதுக்கான பேமெண்ட் வரலன்னா டவுட் தான், அது வருமோ வராதோ யாருக்கு தெரியும். ஸோ ஒரு சில பிஸ்னஸ்ல ஒரு சில இன்வெஸ்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிட்டா வந்துடலாம், ஒரு சில டைம்ஸ் வந்து அது வராமலையும் போகலாம். ஸோ அதுதான் வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். அப்படி 1 yearக்கு மேலேயும் வரல, அதை வந்து ஏதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்தா அது வந்துடும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டவுட்ஃபுல்லே வச்சு அது திரும்ப வர பார்ப்போம். என்ன பண்ணாலும் அந்த பணம் வரப்போறது இல்லை, இனிமேல் அந்த பணமே வராது அப்படின்னு சொன்னா அந்த லோனை வந்து லாஸ் மேக்கிங் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். லாஸ் மேக்கிங் அப்படின்னா என்ன, ஒரு பேங்கோடைய லயபிலிட்டி அண்ட் அசெட் லயபிலிட்டி அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அசெட் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெயின்டைன் பண்றது தான் பேலன்ஸ் ஷீட். அசெட்ஸ்ல வந்து பேங்க்ஸ் கொடுத்த லோன்ஸ் எல்லாம் இருக்கும். லோன் 1, லோன் 2, லோன் 3, லோன் 4, லோன் 5 அப்படின்னு யார் யாருக்கு லோன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும்.
ஸோ பேங்க்ஸ் வந்து அவங்க கொடுத்த லோன்ஸ் எல்லாம் அசட் காலம்ல என்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. லைபிலிட்டியோட அசட் அதிகமாக இருந்தால் அந்த பேங்க் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான ஐடியா. நம்மளோட திரும்ப கொடுக்க வேண்டிய பணத்தோட சொத்து அதிகமாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா லோன் 4 லோன் 5 வந்து என்பிஏவா இருக்கு. அது 1 இயர் ஆகி வரல. 1 இயர் ஆகி வரலனாலும் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து அசட்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லோன் கொடுத்த 90 டேஸ் ஆகி வரல, 1 இயர் ஆகி வரல, அது டவுட்ஃபுல் அசட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நீ அதே அசட்டே வச்சுக்கிட்டு இருக்க. அது வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அசட்ல இருந்து ரிமூவ் பண்ணி அசட்ல இருந்து வெளியே எடுத்து அதை லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கிளியர் பண்ணுங்க. பேலன்ஸ் ஷீட்ல அசட்லயே வச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதான் வரலன்னு தெரியுது. ஏன் அசட்ல, ஏன் பேங்க் என்ன பண்றாங்கன்னா அசட்லயே வச்சுக்கிட்டா நமக்கு நிறைய ப்ராஃபிட் மேக்கிங், நல்ல ஸ்ட்ராங் பேங்க் அப்படிங்கிற இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அதை அசட்லயே வச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அசட்ல வச்சிருக்க கூடாது. வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வெளியே எடுத்து லாஸ் மேக்கிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ அசட்ல இருந்து ரிமூவ் பண்ணி லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ அதுக்காக கேபிட்டல் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸ்ல குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் பார்க்குறப்போ ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்ல 2 பார்த்தோம். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா என்ன? ரிஸ்கி லோன்ஸ்க்கு லோன் கொடுக்குறப்போ ஒரு கேபிட்டல் எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கி லோன்ஸ்க்குலாம் அப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கான கேபிட்டல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ்க்கு நீங்க எடுத்து வச்ச கேபிட்டலை இப்போ ஒரு லோன் வந்து என்பிஏ ஆயிடுச்சுன்னா அதுக்காக அந்த லோன் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை சேவ் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை 9% மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு லோனை லாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி அதுக்காக எடுத்து வச்சிருக்க கேபிட்டலை யூஸ் பண்ணி இந்த லாஸ் அப்சார்ப் பண்ணிட்டு பிசினஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் லாஸ் மேக்கிங். ஸோ லாஸ் மேக்கிங் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். ரைட் ஆஃப்னா என்ன? ரைட் ஆஃப்னா அந்த லோன் வேணான்னு சொல்ல, அந்த லோன் வராதுன்னு தெரிஞ்ச உடனே அதை அசட்ல இருந்து ரிமூவ் பண்ணி லாஸ்ன்னு டிக்ளேர் பண்றது தான் ரைட்டிங் ஆஃப். டிக்ளேர் பண்ணி அதுக்கான கேபிட்டல் எடுக்கிறது. ஸோ ஸ்ட்ரெஸ் அசெட்ல 90 டேஸ்க்கு மேலே இருந்தால் என்பிஏ, 1 இயர்க்கு மேலே இருந்தால் டவுட்ஃபுல். அப்படி 1 இயர்க்கு மேலே இருந்து வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சா அது லாஸ் மேக்கிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த இது. ஸோ இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் டிக்ளேர் பண்றது தான் ரைட்டிங் ஆஃபே தவிர ரைட்டிங் ஆஃப்னா லோன் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றது இல்லை. ஸ்டில் அது லாஸ் மேக்கிங் டிக்ளேர் பண்ணாலும் அந்த லோனை ரெக்கவர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஸோ பேங்க்ஸ் வந்து எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரைட்டிங் ஆஃப்க்கும் வெய்வருக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட் ஆஃப்னா என்ன அப்படின்னா அந்த லோனை வந்து லாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற கேபிட்டல் ஈக்விட்டி ரேஷியோல நம்ம எப்பப்பெல்லாம் ரிஸ்கி செக்டருக்கு லோன் தரோமோ அதுக்கு ஒரு கேபிட்டல் எடுத்து வச்சிருப்போம். அந்த கேபிட்டல் எடுத்து அந்த லாஸ் அப்சார்ப் பண்ணிட்டு பிசினஸ் கண்டினியூ பண்றது. வெய்வர்னா என்ன அப்படின்னா நீ லோன் கட்ட ஸோ அப்படி பிசினஸ் கண்டினியூ பண்ணுவோம். இப்படி லாஸ் ஆன லோனை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு சைட்ல வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். சர்ஃபேசி ஆக்ட்ல, இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல. வெய்வர்னா என்னன்னா நீ லோனே கட்ட வேணாம் போப்பா அப்படின்னு சொல்றது. இதான் வந்து வெய்வர். கிளியரா? ஸோ இதான் வந்து ரைட் ஆஃப் அண்ட் வெய்வருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் தி டூ. ஸோ இதான் வந்து சப்ஸ்டாண்டர்ட். ஸோ 90 டேஸ் டு 12 months இருந்தால் அதை சப்ஸ்டாண்டர்ட் அசட்டாக சொல்கிறோம். 12 monthsக்கு மேலே போச்சுன்னா அதை டவுட்ஃபுல்னு சொல்கிறோம். வென் பேங்க் ஆர் இட்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹவ் ஐடென்டிஃபைட் அஸ் லாஸ் தென் அதை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்பிஎஸ். இந்த என்பிஎஸ் வந்து ஒரு கிரைசிஸ்ல வந்து நம்ம எக்கனாமிக் போகுது. ஸோ அவர் எக்கனாமி வென்ட் இன்டு அன் என்பிஏ கிரைசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்பிஏ கிரைசிஸ். ஸோ இந்த என்பிஏ கிரைசிஸ்னா என்ன? இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்லேயே ஒரு கிரைசிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா 2008 to 2008 வந்து ஒரு பூம் ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 2000 to 2008 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ஃபுல்லாக பூமில் இருந்துச்சு. ஸோ பூமில் இருக்கிறப்போ ஜிடிபி growth ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 9% ஜிடிபி growth ரேட் போயிட்டு இருந்தது. கண்டினியூஸாக ஒரு பல வருஷத்துக்கு ஜிடிபி growth ரேட் 8-9ல் போயிட்டே இருந்ததுனால இந்தியன் எக்கனாமியில் பூமில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேங்க்ஸ் நிறைய லோன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா எக்கனாமிக் growthல இருக்கு, இது அப்படியே வந்து பாசிட்டிவ் கொடுக்கும், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் எக்கனாமி வந்து அதை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய ஃபர்ம்ஸுக்கு லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ம்ஸ் வந்து நிறைய லோன்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், ஏன்னா எக்கனாமி பூமில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க வாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பூம் டைமில் கொடுத்த லோன்ஸ்லாம் என்ன ஆச்சு, நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா என்ன ஆகுது, 2008-9ல் ஒரு மிகப்பெரிய குளோபல் எக்கனாமிக் ஷாக் வருது. இந்த ஷாக் வந்து 2008-லையும் 9லையும் வந்து குளோபல் எக்கனாமியை உலுக்கி போடுது. அது இந்தியன் எக்கனாமியில் அதோட எஃபெக்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு என்ன ஆச்சு, 2011 வரைக்கும் ஆயிடுது. ஸோ 2011 என்ன ஆயிடுது, இந்த மாதிரி பூம் ஃபேஸில் லோனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபர்ம்ஸுமே வந்து லாஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுது, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்ட்டு நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த குளோபல் கிரைசிஸ்னால அந்த லாஸ் வந்துருச்சு. அந்த லாஸ் வந்ததுனால அவங்க
போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப வரல. ஸோ வராததுனால என்ன ஆயிடுச்சு, அவங்க வாங்குற லோனை வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட முடியாம போயிடுது. ஸோ வாங்குற லோன் எல்லாம் என்பிஏ ஆயிடுது. ஸோ லோனை திரும்ப கட்ட முடியல. ஸோ அதனால என்பிஏ ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடில் என்ன ஆயிடுச்சு, 2011க்கு அப்புறமா ஒரு ஃபேமா லாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால 2011லேருந்து 14 வரைக்கும் நிறைய ஃபேர்ம்ஸ் வந்து அவங்க வாங்கின கடனை கட்டாமலே வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து என்பிஏ கிரைசிஸாக வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சைடில் என்ன ஆயிடுச்சு, ஃபேர்ம்ஸ் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எதனால லாஸ்? 2008-9 கிரைசிஸ்னால லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஸ் ஃபேஸ் பண்ணதுனால இவங்க லாஸ்ல இருக்காங்க. இவங்க லாஸ்ல இருக்கிறதுனால இவங்க வாங்கின கடன்லாம் கட்ட முடியாததுனால எல்லா லோன்ஸும் வந்து என்பிஏவா மாறிடுச்சு. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட்டா மாறினோடனே பேங்க் வந்து லாஸை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ பேங்க் கொடுத்த நிறைய லோன்ஸ் பேங்க்குக்கு வரவே இல்லைன்னா எல்லாம் லாஸ் தானே. ஸோ இதுதான் வந்து ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஸோ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்னா என்ன? ரெண்டு பேர், ஒரு சைடு பேங்க் இன்னொரு சைடு ஃபர்ம்ஸ், ரெண்டு பேருடைய பேலன்ஸ் ஷீட் வந்து லாஸ்ல இருக்கிறது தான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஸோ இதுல என்ன நடக்குது, இப்போ ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பேங்க் வந்து 1000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. 10 பேருக்கு ஆளுக்கு 100 ரூபான்னு 1000 ரூபாய் கடன் தராங்க. 10 பேர்ல 8 பேர் கடனை திரும்ப அடைக்கல, 2 பேர் தான் கடன் அடைச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பேங்க் 1000 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபான்னு 10 பேர் கொடுத்தாங்க, 8 பேர் அடைக்கல, 2 பேர் தான் அடைச்சாங்க, 200 ரூபாய் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த 800 ரூபாய் லாக் ஆயிடுச்சுல. ஸோ அந்த லாக் ஆன 800 ரூபாய் லாக் ஆயிடுச்சு. இப்போ புதுசா வந்து யாராவது ஒருத்தர் கடன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஆல்ரெடி இருக்கிற ஃபர்ம்ஸ் லாஸ்ல இருக்கு. நியூவா வந்து ஏதாவது ஒரு ஃபர்ம் வந்து லோன் கேட்டா பேங்க்ஸ் அவங்களுக்கு நியூ லோன்ஸ் கொடுக்க முடியல. நியூ லோன்ஸ் கொடுக்காததுனால என்ன ஆகுது, நியூ லோன்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காம புதுசா லோன்ஸ் எதுவுமே உருவாக்க முடியல. அதனால நியூ ஃபர்ம்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கல. நியூ ஃபர்ம்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காத போது அது எல்லாமே என்ன ஆகுது, அதனால எக்கானமி அஸ் அ ஹோல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையுது. அதனால என்ன ஆகுது, ஜிடிபியும் குறையுது. ஸோ பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க ஃபர்ம்ஸ்க்கு, ஃபர்ம்ஸ் வந்து லாஸ் ஆயிட்டதுனால பேங்க்ஸ்க்கு அது என்பிஏ ஆயிடுச்சு. பேங்க்ஸ்க்கு என்பிஏ இருக்கிறப்போ நியூ ஃபர்ம் வந்து ஒரு லோன் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ஃபர்மும் லாஸ்ல இருக்கு. நியூ ஃபர்முக்கும் வந்து லோன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இவங்கள்ட்ட இல்லை. பணம் இவங்கள்ட்ட இல்லாதனால தான் பேங்கிங் செக்டர் ஒரு என்பிஏ கிரைசிஸ். எவ்வளோதான் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ புது ஃபர்ம்ஸ்க்கு லோன்ஸ் போகாதனால ஆல்ரெடி இந்த ஃபர்ம்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் போயிடுச்சு, புது ஃபர்மும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்கல, எக்கனாமில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சு ஜிடிபியும் குறையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா பேங்க்ஸ் கிட்ட லாஸ் இருக்கு, ஃபர்ம்ஸ் கிட்டயும் லாஸ் இருக்கு. இதுதான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். இதுதான் வந்து என்பிஏ கிரைசிஸ். 2014 என்ன ஆகுது, ரகுராம் ராஜன் வந்து ஆர்பிஐ கவர்னரா இருக்கிறப்போ அவர் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு. இதை நான் வந்து டே 1 ஆஃப் தி கிளாஸ்லேயே சொன்னேன். என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து 9ல வருது, 11ல இந்தியன் எக்கனாமில நிறைய கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா பேங்க்ஸ் மட்டும் எல்லாருமே ப்ராஃபிட் காட்டுறாங்களே. ஏன்னா பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த என்பிஎஸ் எல்லாத்தையும் அசட்ஸ்லயே வச்சுட்டு இருக்காங்க. எதையுமே அவங்க ரைட் ஆஃபே பண்ணல. அது டவுட்ஃபுல் ஆகியும், டவுட்ஃபுல் அசட்டா மாறியும் எதையும் ரைட் ஆஃபே பண்ணல. ஸோ டவுட்ஃபுல் ரைட் ஆஃப்லாம் என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ ரைட் ஆஃபே பண்ணாமல் அசட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி அது 2011க்கு அப்புறம் நிறைய லாஸ் வந்தாலும் நீங்கள் வந்து எப்படி வந்து அசட்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அசட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு ஒரு ரிவ்யூ வந்து பண்ணுறாரு. எல்லா பேங்க்கும் அவங்க கொடுத்த எல்லா லோன்ஸையும் ரிவ்யூ பண்ணி எதெல்லாம் வருது, எதெல்லாம் வரல, எதெல்லாம் எத்தனை நாள் டியூவில் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை எனக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. 2014ல அப்படி எல்லா பேங்க்ஸும் அசட் குவாலிட்டி ரிவ்யூல சப்மிட் பண்றப்போ தான் தெரியுது 4 லட்சம் கோடி மதிப்புள்ள லோன்ஸ் வந்து என்பிஏவா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ்ல 4 லட்சம் கோடி வர்த் ஆஃப் லோன்ஸ் விச் வென்ட் டு ஃபர்ம்ஸ் அதெல்லாம் என்பிஏவா இருக்கு. பேங்க் அது எல்லாமே அசட்ஸ்லயே வச்சு நைஸா பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ராங்கா காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து பேலன்ஸ் ஷீட்டை காட்டி ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி, ஏமாத்துறியா பாலிசோடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எல்லாருமே அதை வந்து லாஸ் அண்ட் டிக்ளேர் பண்ணுங்க, எல்லாருமே லாஸ் அண்ட் டிக்ளேர் பண்ணி என்பிஏ எவ்வளோங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்றாங்க. 4 லட்சம் கோடி என்பிஏ வருது. ஸோ 2014ல 4 லட்சம் கோடி என்பிஏ அப்படிங்கிறது என்பிஏ கிரைசிஸ். ஸோ இந்த 4 லட்சம் கோடி என்பிஏ கிரைசிஸ்ல இருந்து பேங்க்ஸ் லாஸ்ல இருக்காங்க. இந்த லாஸ்ல இருந்து எப்படி பேங்க்ஸை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. 2014ல இருந்து 2019 வரைக்கும் ஒரு 5 வருஷம் வந்து கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸோ அப்படி ஸ்டெப்ஸ் எடுத்து தான் பேங்கிங் செக்டர் ரெக்கவர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி இப்போ நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்பிஏ கிரைசிஸ். ஸோ என்பிஏ கிரைசிஸ்ங்கிறது 2014லேருந்து 1920 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி திரும்ப நம்ம ஓரளவுக்கு நார்மல்சிக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து ஓவரால் பிக்சர். ஓகே, ஸோ என்பிஏ கிரைசிஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? இதான் வந்து ஓவராலா என்பிஏ கிரைசிஸ். ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ
இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, சக்கரவியூஹா ப்ராப்ளம். சக்கரவியூஹா ப்ராப்ளம்னா என்ன? மகாபாரத போர்ல சக்கரவியூஹா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அபிமன்யு அப்படிங்கிற அர்ஜுனனோட பையன் சக்கரவியூகம் அப்படிங்கிற இந்த வியூகத்தை உடைச்சு உள்ள போவாரு. ஸோ நீங்க அந்த மகாபாரத கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சுபரதையோட ஊம்புல இருக்கிறப்போ, வயித்துல இருக்கிறப்போ, அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சக்கரவியூகத்தை எப்படி உடைக்கணும்னு. ஸோ அப்போ வந்து சுப்ரதா தூங்கிட்டு இருந்ததுனால அவர் வந்து வயித்துல இருக்கும்போதே சக்கரவியூகத்தை உடைக்கிற டெக்னிக்கை கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ மகாபாரதத்துல என்ன வருது? சக்கரவியூஹா அப்படின்னா என்ன? சோ கௌரவர்கள் போட்ட இந்த சக்கரவியூகாவை உடைச்சு உள்ள போறது அபிமன்யுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா உடைச்சு உள்ள போயிட்டாரு. ஆனா அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வர டெக்னிக்கை கத்துக்கல. சோ அப்படி கத்துக்காததுனால அவர் அபிமன்யு will be killed in the குருக்ஷேத்ரா வார் 13வது நாள் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த வார்ல வந்து he would have been killed. சோ சக்கரவியூகானா என்ன அப்படின்னா, உள்ள என்ட்ராக தெரியுது, ஆனா வெளியே வர தெரியல. ஸோ இந்த சக்கரவியூஹா ப்ராப்ளம் இந்தியாவில் ஃபர்ம்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபர்ம்ஸ் எல்லாமே when they want to start a business, they are easily and successfully starting a business, but they are not able to stop and come out of the business. ஒரு பிசினஸ் அவங்களால ஈஸியா ஆரம்பிக்க முடியுது, பட் அந்த பிசினஸ்ல வந்து லாஸ் ஆயிடுச்சு. பிசினஸ்னா 50-50 ப்ராஃபிட் லாஸுக்கு சான்ஸ் இருக்குங்க. எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஜென்யூன் ரீசன்ஸ்னால லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை அப்சார்ப் பண்ணிட்டு எதர் பிசினஸை கண்டினியூ பண்ணவோ, இல்ல கண்ணிய குறைவு இல்லாம அந்த பிசினஸை மூடி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இல்லாம வெளியே வந்து அடுத்த பிசினஸ் நோக்கி போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல. இந்தியாவில் ஈஸியா பிசினஸ் ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனா அந்த பிசினஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் இல்லாம இருக்கு. தான் சக்கரவியூஹா ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமில இருந்த ரெண்டு பிரச்சனை வந்து ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அண்ட் சக்கரவியூஹா ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கு. இதை சால்வ் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்க ஃபர்ம் இருக்கு. ஸோ இவங்க லாஸ்ல இருக்காங்க. அதனால இவங்க வந்து லோன் வாங்குறாங்க. இந்த லோன் வந்து கட்ட முடியல. கட்ட முடியாதனால என்பிஏ ஆயிடுது. ஸோ என்பிஏ அதிகமானதுனால இவங்களும் லாஸ் இருக்காங்க. இதுதான் ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ம்ஸுக்கு லாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபர்முக்கு லாஸ்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? எதர் தே நீட் நியூ லோன். நியூ லோன் கொடுத்து அவங்க லாஸ்ல இருந்து வெளியே வர முடிஞ்சா நியூ லோன் கொடுக்கலாம். வரவே முடியலன்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு சில பிசினஸை நீங்க திரும்ப இன்னொரு லோன் வாங்கி போட்டு ரெக்கவர் பண்ணி வெளியே வந்துடலாம். பட் ஒரு சில பிசினஸ்ல வரவே முடியாது. அது லாஸ்னா லாஸ், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல இவங்க சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சைட்ல பேங்க்ஸ் கிட்ட லாஸ் ஆனதுனால நோ கேபிட்டல், ஸோ தே நீட் மணி. ஸோ இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு தான் ஆர்பிஐ வந்து 4R அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. 4Rனா என்ன அப்படின்னா ரெக்கக்னிஷன், ரெண்டாவது ரீகேபிட்டலைசேஷன், மூணாவது ரெசல்யூஷன், இல்ல மூணாவது வந்து ரீஸ்ட்ரக்சரிங், நாலாவது தான் வந்து ரெசல்யூஷன். ஸோ இந்த 4R அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணி இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே வராங்க. ஸோ என்னென்ன கிரைசிஸ் இருக்கு? ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளமும் சக்கரவியூஹா ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க? ரெகக்னிஷன், ரீகேபிட்டலைசேஷன், ரெசல்யூஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். ரெகக்னிஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீ லாஸ்ன்னு ரெகக்னைஸ் பண்ணி அசெட் குவாலிட்டி ரிவ்யூ, அசெட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு போட்டு லாஸ்ன்னு நீ வந்து ரெகக்னைஸ் பண்ணி லோன் எல்லாத்தையும் வேவ் ஆஃப் பண்ணு, லோன் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ லாஸ்ங்கிறத டிக்ளேர் பண்ணா தானே அது ரெக்கவரிக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். அதான் வந்து ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் லோன் லாஸ் ஆயிருக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணு. அடுத்து இப்போ பேங்க் கிட்ட புதுசா வந்து நியூ ஃபர்ம்ஸ் வந்து இப்போ லோன் கொடுக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபர்மை வந்து நம்ம மீட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து. இவங்க லாஸ்ல இருக்கிறதுனால புதுசா லோன்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபர்முக்கு லோன்ஸ் போக முடியாம இருக்குல்ல. அவங்களுக்கு லோன் கொடுக்க வைக்கிறதுக்காக, நியூ ஃபர்ம்ஸ்க்கு லோன் கொடுக்க வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? இவங்களுக்கு பணம் தேவை. அதனால என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து இப்போ பேங்க் வந்து இப்போ ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிசினஸ் திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முதலாளி கை காசை போட்டு தான் ரெக்கவர் பண்ணணும், கடன் வாங்கி ரெக்கவர் பண்ணணும். ஸோ பேங்கோட ஓனர் யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் அவங்களோட கை காசை போடுறாங்க. இதுக்கு பேர் தான் ரீகேபிட்டலைசேஷன். ஆஸ் அ ஓனர் ஆஃப் பேங்க், கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்ரி அலோகேஷன், ஸோ இயர்லி பட்ஜெட்ரி அலோகேஷன்ல ஆஸ் அ ஓனர் ஆஃப் தி பேங்க் அவங்களோட பிசினஸ் லாஸ் ஆனவொன்னே கவர்மெண்ட் பட்ஜெட்ல, ஸோ நம்ம டாக்ஸ் பேர் கட்டின மணியை என்ன பண்றாங்க? பேங்கோட ரெக்கவரிக்காக அவங்களோட இதுல வந்து ரீகேபிட்டலைஸ் பண்றாங்க. ஸோ ரீகேபிட்டலைசேஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் புட்டிங் இன் மணி இன் தி பேங்க். ஸோ கவர்மெண்ட் எல்லா பேங்க்ஸும் கேபிட்டல் தராங்க. ஸோ அந்த கேபிட்டலை வச்சு நியூ ஃபர்ம்ஸுக்கு லோன் கொடுத்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கலாம், எக்கனாமி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரீகேபிட்டலைசேஷன் பண்றாங்க. ஸோ ரீகேபிட்டலைசேஷன் மீன்ஸ் கவர்மெண்ட் புஷிங் இன் கேபிட்டல் இன் தி பேங்க் ஸோ தட் பேங்க்ஸ் கேன் கிவ் நியூ லோன்ஸ் அண்ட் ரீஸ்டார்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட் வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படிங்கிறதுக்காக ரீகேபிட்டலைசேஷன். கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் கோடி வரைக்கும்
கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. 1.5 lakh crores வரைக்கும் அது வந்து செலவு பண்ணாங்க. ஸோ இது வந்து ரீகேபிட்டலைசேஷன். மூணாவது ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ இப்போ பேங்க் சைடில் இருக்க லாஸை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டோம், அவங்க இமீடியட்டா நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்து என்ன பண்றோம், லோனை ரைட் ஆஃப் பண்ணி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல எடுத்து வச்ச கேபிட்டல் எடுத்து லாஸ் அப்சார்ப் பண்ண வைக்கிறோம். லாஸை வந்து இன்னும் ஃபர்தர் அப்சார்ப் பண்றதுக்கு கவர்மெண்டே கேபிட்டல் கொடுத்து ரீகேபிட்டலைசேஷன் பண்ணி லாஸ் அப்சார்ப் பண்ணி இந்த லாஸை சரி பண்றாங்க. ஸோ ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல ஒரு சைடு சரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு போன லோனுமே திரும்ப வந்தாதானே இந்த என்பிஏ கிரைசிஸ் சால்வ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபர்ம் சைடுக்கு வரும். இந்த ஃபர்ம் சைடுக்கு வந்து அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஸ்டெப் வந்து ரீஸ்ட்ரக்சரிங். ரீஸ்ட்ரக்சரிங்னா என்ன, ஒரு லோனோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு லோனோட ஸ்ட்ரக்சர்ல பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஒரு பிரின்சிபல் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும். எனக்கு 10 கோடி லோன் வேணும், அதை நான் 5% வட்டியில 3 வருஷத்துல கட்டுறேன். ஸோ 3 வருஷத்துல லோன் கட்டலாம். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லோன் கன்சிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட். அந்த ஸ்ட்ரக்சரை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், சரிப்பா ரீபேமெண்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வருஷமா, சரி நீ 6 வருஷம் கழிச்சு கட்டு, எக்ஸ்ட்ராவா 3 வருஷம் தரும். அப்பயாவது நீ ரெக்கவர் ஆறியா, லோன் அவங்க திரும்பி கட்டுறது. இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா எய்தர் அந்த கொஞ்சம் பணத்தை போட்டால் அதை ரெக்கவர் பண்ணலாம், இல்லை அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணணும். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ எதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், ரீஸ்ட்ரக்சரிங் பண்றோம். சரி உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரேன், ரீபேமெண்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்றேன், ஓகே உனக்கு நான் வட்டி குறைக்கிறேன். 7% லோன் வாங்கினியா, நீ 4% வட்டி கட்டு போதும். இல்ல பிரின்சிபலே குறைக்கணும், 10 கோடி லோன் வாங்கினியா, நீ 8 கோடியாவது கட்டியா, சரியா 10 கோடி கட்டாம போறது 8 கோடியாவது வருதுல, நீ 8 கோடியாவது கட்டு. ஸோ இப்படி பிரின்சிபலை குறைச்சு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை குறைச்சு ரீபேமெண்ட் பீரியட் அதிகப்படுத்துறதுக்கு தான் ரீஸ்ட்ரக்சரிங். இப்படி ரீஸ்ட்ரக்சரிங் பண்றது மூலமா ஃபர்ம்ஸ் வந்து லாஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி லோன் திரும்ப கட்டுவாங்களா அப்படின்னு பார்க்கறது ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க எடுத்த ஸ்டெப் தான் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ம் லாஸ் ஆயிடுச்சு, அது தேராதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஃபர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஏதாவது ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ரெக்கவர் பண்றதுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் தாண்டி வேற என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ரெக்கவர் பண்ணி அந்த ஃபர்மை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ரெசல்யூஷன். இல்ல அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியாது அப்படின்னா லிக்விடேஷன். லிக்விடேஷன் என்னன்னா அந்த ஃபர்மை வந்து க்ளோஸ் பண்ணி அதோட அசெட்ஸ் எல்லாம் வித்து அதுல இருந்து பணம் எடுத்து கவர்மெண்ட் பணம் திரும்ப எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் லிக்விடேஷன். ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன் அண்ட் லிக்விடேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் டெட் ரிகவரி ட்ரிபியூனல்ஸ். நெக்ஸ்ட் சர்ஃபேசி ஆக்ட். ஸோ டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் வந்து நம்ம கிட்ட வந்து 1991 இருக்கு. டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல்னா என்ன, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய செக்யூரிட்டியை அடமான வச்சு கடன் வாங்குறாங்க. அப்படி ஒருத்தர் அடமான வச்சு கடன் வாங்கிட்டு அது திரும்ப கட்டல அப்படின்னா அவங்களோட அடமான வச்சு அந்த செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த பாண்டு வீட்டு பத்திரம் ஏதோ ஒன்று, அந்த பத்திரத்தை விற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தனியா ஒரு கேஸ் போடுறதுக்கு தான் டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல். அப்படி டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல்ல போயிட்டு கேஸ் போட்டு நீங்க அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் டிஆர்டி. சர்ஃபேசி ஆக்ட்ல என்ன சொல்லுது, டெட் ரிகவரி ட்ரிபியூனல்லாம் போக தேவையில்ல, டைரக்டா பேங்க் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது சர்ஃபேசி ஆக்ட். டைரக்டா அவன் சொத்து என்னவோ எல்லாத்தையும் வித்து, அதாவது டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் என்ன சொல்லும் அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எதை வந்து அவங்க பிளட்ஜிங் பண்ணாங்க, வீட்டு பத்திரத்தையா இல்ல அவங்க சொத்தையா, எதை அவங்க பிளட்ஜ் பண்ணாங்களோ அதை மட்டும் தான் விற்கலான்னு இருந்துச்சு. சர்ஃபேசி ஆக்ட் ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்லுது, அவன் சொத்தை எதை வேணா வித்து நீ பணம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் சொத்தை எதை வேணா வித்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 2 ப்ரொவிஷன் இருக்கு. பட் ஸ்டில் வந்து ஒருத்தர் லாஸ் மேக்கிங்ல இருக்காருன்னா அவர் சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஸ்டெப்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஒரு கோடை கொண்டு வரும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 கொண்டு வந்து சக்கரவர்த்தி ப்ராப்ளமாக சால்வ் பண்றோம். ஒருத்தருக்கு லாஸ் ஆயிடுச்சு, ரெக்கவர் ஆக பண்ண முடியாது, கம்பெனியை மூடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படி மூடுறது, டீசெண்டா டிக்னிஃபைடா கம்பெனியை க்ளோஸ் பண்ணி டீசெண்டா அவரோட சொத்தை வித்து அதுல இருந்து பணத்தை வந்து ரீஸ்ட்ரக்சர் செட்டில்மெண்ட் பண்ணி அவரை அனுப்பி வைக்க. அவர் வந்து ஒரு கைதி மாதிரி தலைமறைவாகிறதோ, பிசினஸ்னா லாஸ் ஆக தான் செய்யும், அதுக்காக அவர் வந்து தப்பு பண்ணல. ஸோ அப்போ அவரை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்றோம். வில்ஃபுல் டிஃபால்டர் பத்தி நாங்க பேசல. லோனை வாங்கிட்டு வேணும்ட்டு கட்டாம கிரிக்கெட் டீம்லாம் நடத்திக்கிட்டு லண்டன்ல போய் ஓடி போனவங்கலாம் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பேசல. ஜெனியூனா பிசினஸ்ல லாஸ் ஆனவங்களுக்கு கண்ணிய குறைவு இல்லாம பிசினஸை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு அமக்கணும். ஸோ அதுக்காக இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஒரு கோடை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ்க்கு நம்ம டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல், சர்ஃபேசி ஆக்ட். ஸோ டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, எதை ஷூரிட்டிக்கு வச்சாங்களோ அதை மட்டும் விற்கலாம் அப்படின்னு சொல்லுது. சர்ஃபேசி ஆக்ட் என்ன சொல்லுது, சொத்தை எதை வேணா வித்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த எல்லா ப்ராசஸும் முன்னாடி இந்த 2 ஆக்ட்ல போயிட்டு இருந்தது. 2016 நம்ம என்ன சொன்னோம், இந்த பழைய கோட்டெல்லாம் அழி, இதெல்லாம் போயிட்டு புதுசா ஒன்று கொண்டு வா அப்படின்னு சொன்னது தான் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஸோ ஏர்லியரா இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் மூலமா நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து நீங்க பார்த்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம் அண்ட் என்பிஏ கிரைசிஸ் 2016 வருது. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்,
ரீஸ்ட்ரக்சரிங் ரீகேபிட்டலைசேஷனா என்னன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இதுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஸ்ட்ரக்சரிங் ரீகேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து என்னது டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் கீழே இருக்குன்னா ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட். ரெக்கவரி ஆஃப் டெட் ஆக்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ரெக்கவரி ஆஃப் டெட் ஆக்ட் 1993. ஸோ 1993 வந்து ரெக்கவரி ஆஃப் டெட் ஆக்ட்ல டெட் ரெக்கவரி ட்ரிபியூனலுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அவங்களோட செக்யூரிட்டியை வந்து நம்ம வித்து அதை பணமாக்குறதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ல போய் பண்ணோம். சாதா கோர்ட்டுக்கு போனால் டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால தனி ட்ரிபியூனல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரிபியூனல்லாம் என்ன இல்லை டைரக்டா நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் சர்ஃபேசி ஆக்ட். சர்ஃபேசி ஆக்ட்குள்ள என்ன இருக்குன்னா செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ். செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களோட வீட்டை வித்து நீ பணம் எடுத்துக்கலாம், அவங்களோட சொத்தை வித்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் சர்ஃபேசி ஆக்ட். இதுக்கு கீழே அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா என்ன? இப்போ ஒரு பேங்க் இருக்கு. இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க் வந்து ஒரு 100 கோடி ரூபா லோன் தராங்க ஒரு ஃபேமுக்கு. இந்த ஃபேம் வந்து அதை திரும்பி கட்ட முடியல, அதனால என்பிஐ ஆயிடுது. இப்போ இந்த 100 கோடி லோனையும் இந்த ஃபேம் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு இந்த பேங்க் ஏஜென்ட்ஸ், இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்களாம் இந்த ஃபேம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். ஒரு பேங்க் வந்து பேங்கிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, இல்ல லோனு கட்டாதவங்க பின்னாடி எல்லாம் சுத்தி பணத்தை எப்போ கட்டுவேன் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்களா? ஸோ இந்த பிரச்சனை இருந்தனால தான் என்ன பண்றாங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணலாம், இந்த 100 கோடி ரூபா லோனை இந்த கம்பெனிக்கு வித்துடலாம். இந்த கம்பெனிக்கு வந்து இந்த லோனை கொடுத்து இவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ எடுத்தோடனே ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பர்சன்ட் கொடுப்பாங்க. இப்படி வச்சுக்கலாம், 50 கோடி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி லோனா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி 50 கோடிக்கு வாங்கிக்கும். வாங்கிக்கிட்டு என்ன பண்ணும், இந்த கம்பெனி வந்து வேரியஸ் மெக்கானிசம்ஸ்லாம் வச்சு இவர்கிட்ட இருந்து பணத்தை எப்படி எடுக்கலாம், பிசினஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கலாமா, இல்ல ரெக்கவர் பண்ண முடியலன்னா பிசினஸே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு பிசினஸை க்ளோஸ் பண்ணி அவர் சொத்தெல்லாம் வித்து அந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்ணும். அப்படி கலெக்ட் பண்ணும்போது 100 கோடி கலெக்ட் ஆகுதான் தெரியல, ஒரு 80 கோடி கலெக்ட் ஆகும்னு வச்சுக்கலாம். 80 கோடி தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி 50 கோடி செட்டில் பண்ணியாச்சு. இவங்க வந்து ஒரு கோடியோ இல்ல 2 கோடியோ கமிஷன் எடுத்துட்டு மிச்ச பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ 80 கோடி கலெக்ட் ஆச்சுன்னா அதுல 80 கோடி திரும்ப கொடுத்துட மாட்டாங்க. இவங்க கமிஷனுக்கு ஒரு 5 கோடி கூட எடுத்துட்டு 75 கோடியா கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி 50 கோடி கொடுத்தாச்சு, ஒரு 25 கோடி கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க்ஸ் கிட்ட இருந்து லாஸ் மேக்கிங் லோன்ஸை வாங்கி பேங்க்ஸ் கிட்ட இருந்து அந்த லோன் திரும்ப வாங்குற அந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்றாங்க. இமீடியட்டா அதை வாங்கி உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவங்க அந்த லோன் ரெக்கவரி வேலையை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இவங்க எவ்வளவு ரெக்கவர் பண்றாங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கமிஷன் எடுத்துட்டு மிச்ச பணத்தை பேங்க்கு செட்டில் பண்ணுவாங்க. இது மூலமா என்ன ஆயிடுது, பேங்க்குக்கு இமீடியட்டா பணம் வந்துருது. இமீடியட்டா ஒரு 50 கோடி கைக்கு வந்துருதுல. ஸோ அதனால அவங்களுக்கு லாஸ் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ அதே மாதிரி ஒரு லோன் வாங்குறவர் பின்னாடி போக வேணாம் அப்படிங்கிற அந்த பேர்டனும் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சின்ன சின்ன லெவல்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சின்ன சின்ன லெவல்ல எஜுகேஷன் லோன்ஸ், ஃபார்ம் லோன்ஸுக்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் நிறைய பிரச்சனையை உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதை தாண்டி சின்ன ஸ்கேல்ல வேணாம், அதுவே பெரிய ஸ்கேல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் பேட் பேங்க் அப்படிங்கிற அந்த விஷயம். பேட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் உருவாக்கி இந்தியா லெவல்ல பெரிய அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு பேட் பேங்க் அப்படிங்கிறது என்னன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், கவர்மெண்டோட பேங்க்ஸோடைய எல்லா பேட் லோன்ஸையும் அதை வாங்கி அதை ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் பேட் பேங்க்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பேட் பேங்க் என்ன பண்ணும்போது எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க், அதாவது கவர்மெண்ட் பேங்காக தான், எல்லா கவர்மெண்ட் பேங்கோடைய எல்லா பேட் லோன்ஸையும், ஒரு 4 லட்சம் கோடி மதிப்புள்ள லோன்ஸ் இருக்குல்ல, அதுல அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 லட்சம் கோடி மதிப்புள்ள லோன்ஸையாவது வாங்கி அந்த லோன்ஸை ரெக்கவர் பண்றதுக்காக ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் வந்து எல்லா பேட் லோன்ஸையும் அது வாங்கி வச்சுக்கல, அதனால தான் அதை பேட் பேங்க் அப்படின்னு சொல்றோம். இந்தியா லெவல்ல, நேஷனல் லெவல்ல நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். NARCL, நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட், UPSC, இல்ல பேட் பேங்க் UPSC அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்படி இந்தியா லெவல்ல ஒரு 1 lakh crore மதிப்புள்ள லோன்ஸ் கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு எல்லா கவர்மெண்டோட பேட் லோன்ஸையும் அது விலைக்கு வாங்கி இமீடியட்டா எல்லா பேங்க்ஸுக்கு பணத்தை கொடுத்து இது எவ்வளவு ரெக்கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால உருவாக்கி இருக்கும். இதான் வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெசல்யூஷன் அண்ட் லிக்விடேஷனுக்காக ஆரம்பிச்சதான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். இன்சால்வன்சினா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கடனை வாங்குறாரு, அந்த கடனை அடைக்க முடியலப்பா அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இன்சால்வன்சி. ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அடைக்க முடியாம போற அந்த சுச்சுவேஷனை இன்சால்வன்சி அப்படின்னு சொல்றோம். பேங்க்ரப்சினா என்ன அப்படின்னா, இன்சால்வன்சியா ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவரால் திரும்ப ரெக்கவர் ஆக முடியும். ஒரு பர்சன் இன்சால்வென்ட் அப்படின்னா டெம்பரரியா அவரால் அடைக்க முடியல, ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தா அவரோட பிசினஸ் ரெக்கவர் பண்ணி அடைக்க வச்சிடலாம், அது இன்சால்வென்ட். பேங்க்ரப்சினா என்ன அப்படின்னா, அவர் கையை வச்சிடுறாரு, என்னால கடனை அடைக்க முடியல, ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு பே லோன்ஸ்,
ஸோ என்னால் கடன் அடைக்க முடியல, நான் கையை வச்சுட்டேன். ஸோ நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணி என்னால் கடன் அடைக்க முடியல அப்படின்னு செட்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் பேங்க்ரப்சி. ஸோ இன்சால்வன்சினா அந்த லோனை திரும்பவும் மீட்டலாம் இல்லை மீடாமலே போகலாம். ஆனால் பேங்க்ரப்சினா இன்சால்வன்சி இஸ் சுச்சுவேஷன். பேங்க்ரப்சினா அந்த கம்பெனியை வந்து ஃபைல் பண்ணுறது, ஃபைல் பண்ணி என்னால் அடைக்க முடியல, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்து பேங்க்ரப்சி. கையை தூக்கி தூக்கி பார்க்குறப்போ இதாண்டா சினிமா அப்படின்னு ஒரு தாத்தாவோட மீம் வந்து சரி போயிட்டு இருக்கும், டாரண்டினோட. அந்த மீம் தான் வந்து ஞாபகம். ஸோ ரெசல்யூஷன் அண்ட் லிக்விடேஷன். ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு டைம் பவுண்ட் ப்ராசஸ். இப்படி ஒரு கம்பெனி வந்து இன்சால்வெண்ட் இல்லை பேங்க்ரப்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் 180 நாளில் அந்த கம்பெனியோட ரெசல்யூஷனை க்ளோஸ் பண்ணும். ரெசல்யூஷன்னா என்ன? திரும்ப அந்த கம்பெனியை ரெக்கவர் பண்ணி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா ரெசல்யூஷன். அதுக்கு தேராதுன்னு தெரிஞ்சா லிக்விடேஷன். லிக்விடேஷன்னா என்ன? கம்பெனியை பார்ட்டாக விற்று பணமாக்குறது. ஸோ டைம் பவுண்ட் ப்ராசஸ். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுங்கிறது இந்த பழைய ஆக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது ஆக்டாக வருது. ஸோ டீடைல்டு கோடா அது கொண்டு வராங்க. டீடைல்டு கோடுனா எப்படி அப்படின்னா, ஒரு இந்த ப்ராசஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஒரு தனி ப்ரொஃபஷனலை உருவாக்குறாங்க. ஸோ லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரியான பீப்புளெலாம் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். எது சிஏ படிச்சிருக்கணும் இல்லை லாயராக இருக்கணும், அவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் எடுத்து நடத்த போகிறாங்க. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. இப்போ லாயர்ஸ்க்குலாம் எப்படி ஒரு லீகல் ஏஜென்சியோ, சிஏக்கெல்லாம் எப்படி ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஏஜென்சிஸ் ஆரம்பிச்சு இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸையும் கொண்டு வராங்க. இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு யூட்டிலிட்டி ஆரம்பிச்சு இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நடத்தணும்னா இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி கடன் வாங்கின எல்லா பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்கின எல்லா பர்சன்ஸோடைய எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி. ஸோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி உருவாக்குறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் இந்த என்டையர் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரெகுலேட்டரே உருவாக்குறாங்க. அதான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. தே கிரியேட்டட் அ செப்பரேட் ரெகுலேட்டர் டு ரெகுலேட் தி என்டையர் இன்சால்வன்சி ப்ராசஸ். ஸோ இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா தான் இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ், இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அண்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி இந்த ப்ராசஸே பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சக்கரவியூஹ ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு செட்டப்பே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல யார் யாரெல்லாம் பேங்க்ரப்ட்னு போய் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸும் பண்ணலாம், ஃபர்ம்ஸும் பண்ணலாம், கம்பெனிஸும் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் போய் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் டெட் ரிகவரி ட்ரிபியூனல் மூலமாக நடக்கும். ஃபர்ம்ஸ் போயிட்டு அப்படி வந்து இன்சால்வன்சி ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த என்டையர் ப்ராசஸும் கம்பெனி லா ட்ரிபியூனல் கீழே நடக்கும். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ம் வந்து பேங்க்ரப்சி அப்படின்னு ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி லா ட்ரிபியூனலில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அந்த கேஸை எடுத்து நடத்துவாங்க. அப்படி கேஸ் எடுத்து நடத்துகிறப்போ என்ன பண்ணுவாங்க, கம்பெனி லா ட்ரிபியூனல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி இப்போ வந்து கம்பெனி எக்ஸ் வந்து இப்படி வந்து ஃபைல் பண்றாங்க, ஐ எம் பேங்க்ரப்ட் அப்படின்னு. ஸோ பேங்க்ரப்ட்னு ஃபைல் பண்றப்போ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல ஃபைல் பண்ணுவாங்க. ஏதர் அந்த கம்பெனி ஃபைல் பண்ணலாம், இல்லை அந்த கம்பெனி வந்து யார்கிட்ட எந்த பேங்க்ல இருந்து லோன் வாங்கி கட்ட முடியலையோ அந்த பேங்க் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ அப்படி அந்த பேங்க் போயிட்டு ஃபைல் பண்ணுவாங்க. ஏதர் அந்த பேங்க் போயிட்டு ஃபைல் பண்ணலாம், இல்லை அந்த கம்பெனி கூட போய் ஃபைல் பண்ணலாம். either borrower can file or lender can file. ரெண்டு பேர்ல யார் வேணா ஃபைல் பண்ணலாம். அப்படி ஒன்ஸ் இந்த இன்சால்வன்சி அப்படின்னு ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல். ஸோ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் என்ன பண்ணும், ஒரு இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு அவரோட கண்ட்ரோலில் என்டையர் அசட்டையும் கொடுத்துருவாங்க, மேனேஜ்மெண்ட்டையும். இவர் என்ன பண்ணுவார், கிரெடிட்டர்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவார். கிரெடிட்டர்ஸ் கமிட்டினா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த எக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்தவங்க எல்லாரும் வாங்க, இவங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாரு, இப்போ இவரோட லோனை ரெக்கவர் பண்ணலாம், எல்லாரும் வரவங்களாம் வாங்க, யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ வாங்க அப்படின்றாங்க. ஸோ இவருக்கு பணம் கொடுத்த எல்லாரும் வருவாங்க, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்க் வரும். அவங்க எல்லார் தலைமையிலையும் ஒரு கிரெடிட்டர்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த கிரெடிட்டர்ஸ் கமிட்டி கையில் போயிடும். இவங்களோட சார்பாக இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் தான் அதை மேனேஜ் பண்ண போறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து இந்த லோனை வந்து இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி ஏதோ ரெசல்யூஷன் பண்ணலாமா இல்லை லிக்விடேஷன் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. ஸோ அது பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிச்சு ஒரு ரெசல்யூஷன் பிளான். கம்பெனியை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா ரெசல்யூஷன் பிளான், இல்லை ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னா லிக்விடேஷன் பிளான். இப்படி ஒரு லிக்விடேஷன் பிளான் இல்லை ரெசல்யூஷன் பிளான் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி அதை திரும்ப என்சிஎல்டியில் ஃபைல் பண்ணுவாங்க. என்சிஎல்டியில் ஃபைல் பண்ணோன்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி 180 டேஸில் இந்த ப்ராசஸை முடிச்சு ரெசல்யூஷன் பிளான்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனியை ரெக்கவர் பண்ணுவாங்க. ரெக்கவர் பண்ணி பிஸ்னஸை நடத்த வச்சு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோன்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி அசட்ஸ் எல்லாம் விற்று அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி இந்த கிரெடிட்டர்ஸ் கமிட்டி யார் யாரெல்லாம் வந்து கிரெடிட்டர்ஸ் கமிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடோடைய டோட்டல் ப்ராசஸ். ஸோ ஒரு கம்பெனினா அது கம்பெனி லா ட்ரிபியூனல் நடக்கும், இண்டிவிஜுவல்ஸ்க்குனா டெட் ரிகவரி ட்ரிபியூனலில் நடக்கும்.
ஸோ இந்த ஐடியாவில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். கிளியரா? ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ்க்காக அவங்க அடுத்து கொண்டு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் மேத்தா கமிட்டியோட ப்ராஜெக்ட் சஷக்த். ஸோ சுனில் இப்போ எந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், இல்லை எதை வந்து இன்சால்வன்சிக்கு அனுப்பணும், இல்லை எதை வந்து பேட் பேங்க் கிட்ட வைக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதுக்கு ப்ராஜெக்ட் சஷக்த் அப்படின்னு போட்டு சுனில் மேத்தா கமிட்டி அப்படின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 50 கோடிக்கு கீழே வந்து ஒரு லோன் இருக்கு, ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோன் அமௌண்ட் 50 கோடி கீழே இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க. பேங்க் மேனேஜர் லெவல்லே பேச்சுவார்த்தை நடத்தி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி முடிங்க. 50 கோடி டு 500 கோடிக்குள்ள அந்த லோன் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை வந்து பயன்படுத்தி கிரெடிட்டர்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. கிரெடிட்டர்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு மூலமா சால்வ் பண்ணுங்க. 500 கோடிக்கு மேல அந்த லோன் இருந்து அது என்பிஏவா இருந்துச்சுன்னா அதை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேட் பேங்க் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி லோனை வந்து 3ஆ பிரிச்சு 50 கோடி கீழே இருந்தால் பேங்க் மேனேஜரே பார்த்துக்கிட்டோம், இப்படி அவரே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். 50 கோடி டு 500 கோடி இருந்தால் அது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு போயிட்டு கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸை ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே 500 கோடிக்கு மேலே இருந்தால் அதை பேட் பேங்க் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் சுனில் மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். அண்ட் ஃபைனலாக வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐயும் சேர்ந்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க இந்த பேங்கிங் செக்டரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. மிஷன் இந்திரதனுஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரதனுஷ்னா என்ன? இந்திரதனுஷ்னா ஒன்றும் இல்லைங்க, ரெயின்போ. ரெயின்போ எப்படி 7 கலர் இருக்கோ இந்திரரோட தனுஷ், ஸோ இந்திர பகவான் வந்து அவர் கையில் வச்சிருக்கிற அந்த தனுஷ் வந்து தான் ரெயின்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெயின்போல 7 கலர் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆர்பிஐயும் சேர்ந்து 7 ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்சாங்க. அந்த 7 ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி தான் இது டு ரெக்கவர் தி பேங்கிங் செக்டர். ABCDEFG அப்படின்னு. ஸோ ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட். பேங்கிங் செக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவுமே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இல்லாமல் டேலண்ட்டுக்கு ஏற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறவங்க 2 வேற ஆளாக இருக்கணும். ஒரே ஆள்கிட்ட இருந்தால் பவர் எல்லாம் கான்சென்ட்ரேட் ஆகுது. சிஇஓ தனியாளாக இருக்கணும், மேனேஜிங் டைரக்டர் தனியாளாக இருக்கணும், போர்டு தனியாக இருக்கணும். இது 3மே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ல இயங்கணும். போர்டு, சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் எல்லா பேங்க்குக்கும். ஸோ அப்படி ஒரு பேங்க்குக்கு சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற ரோல் வந்து கவர்மெண்ட் இனிமேல் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு பதிலாக பேங்க்ஸ் போர்ட் பியூரோ அப்படிங்கிற இந்த பேங்க்ஸ் போர்ட் பியூரோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் பி. ஸோ பி ஃபார் பேங்க்ஸ் போர்ட் பியூரோ. ஸோ பேங்க்ஸ் போர்ட் பியூரோ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியை உருவாக்குறாங்க. அந்த ஏஜென்சி தான் வந்து இந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண போது அவங்க தான் வந்து பேங்க்குக்கு அட்வைஸ் பண்ண போறாங்க. இப்போ இதை வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் FSIB அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பியூரோ அப்படின்னு மாத்திட்டாங்க பேரை. ஸோ என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நபார்ட், சிட்பி, ஸோ பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தோடைய சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ண போகிறது FSIB தான். ஃபர்ஸ்ட் அது BBBயா வந்தது, இப்போ அது FSIBயா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு சேர்மன் அண்ட் இதுக்கு ஒரு 10-11 மெம்பர்ஸ் போட்டு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ FSIB பற்றி போய் படிங்க. ஸோ இது வந்து பி. ஏ ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இது 2 செப்பரேட் பண்ணுங்க. அப்படி பண்ற அப்பாயின்மெண்ட்ஸ் FSIB மூலமா பண்ணுங்க. சி ஃபார் ரீகேபிட்டலைசேஷன், கேபிட்டலைசேஷன். லாஸ்ட்ல இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் கேபிட்டல் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ 1.5 லட்சம் கோடி வரைக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னால அதான் ரீகேபிட்டலைசேஷன். சி. டி வந்து டீஸ்ட்ரெஸ்ஸிங், எந்தெந்த லோன் எல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இது. ஸோ இது ரீஸ்ட்ரக்சரிங்காக பண்ணது, இது வந்து ரீகேபிட்டலைசேஷனுக்காக பண்ணது. இந்த 4 R சொன்னால எம்பவர்மெண்ட். பேங்க்ஸோடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல கவர்மெண்ட் தலையிடக்கூடாது, பேங்க்ஸ் வந்து அட்டானமஸா நடத்தணும். அப்படி அட்டானமஸா நடத்துறதுக்கு எம்பவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேங்கோடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் கொண்டு வாங்க, டூல்ஸ் கொண்டு வந்து இண்டிகேட்டர் கொண்டு வந்து அதை வச்சு மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஸோ தட் வி கேன் என்ஷோர் தி அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, 2011 இருந்து 2014 வரைக்கும் ஏமாத்தினாங்கல்ல, அசட்ஸை வந்து அதிகமாக காட்டி. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அவங்களோட இதை வந்து மானிட்டர் பண்ணி செக் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வராங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ். பேங்க்ல வந்து டோட்டலாக அதை நரசிம்மன் கமிட்டி போட்டு எப்படி ரிஃபார்ம் பண்ணணுமோ 90ஸ்ல அந்த மாதிரி புதுசாக ஒரு கமிட்டி போட்டு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்காக இன்னொரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணல. ஸோ இப்படி 7 ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜியாக ஆரம்பிச்சது தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ். ஸோ இந்த மிஷன் இந்திரதனுஷ்ங்கிறது ஆல்ரெடி இதே பேர்ல ஒரு வேக்சின் ப்ரோக்ராம் இருக்கு. 7 வேக்சின் கொடுப்பாங்க, இப்போ அதில் 12 வேக்சின் ஆக்கிட்டாங்க. ஸோ மிஷன் இந்திரதனுஷ்னு ஒரு வேக்சின் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இதான் வந்து பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஓவராலா இதான் வந்து வாட் இஸ் NPA கிரைசிஸ் அண்ட் பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஹவு வி ரெக்கவர்ட் அப்படின்னு கேட்டால் இதுதான். புரிஞ்சுச்சா?
இதை வந்து சரியா புரியல அப்படின்னா திரும்ப இன்னொரு வாட்டி போட்டு கேட்டு பாருங்க, நிச்சயமா புரிஞ்சிடும். ஸோ பேங்கிங்ல கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தா பேசல் நார்ம்ஸ். பேசல் நார்ம்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு பேசல் அப்படின்னு சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் பிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும், இந்தியால இருந்து ஆர்பிஐ மாதிரி வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அதுல மெம்பர்ஸ். ஸோ ஒரு பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் இனிமேல் வரக்கூடாது. ஏன்னா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா எக்கனாமிக் கிரைசிஸும் பேங்கிங் செக்டர் கிரைசிஸ்னால தான் வந்துச்சு. இன்னொரு பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வரக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் பிஏஎஸ். ஸோ இந்த பிஏஎஸ் வந்து எல்லா பேங்க்ஸ்க்கான காமன் கைட்லைன்ஸும் தராங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும், அந்தந்த ஊரோட சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் ஆர்பிஐ இருக்குல்ல, அவங்கலாம் வந்து அந்தந்த ஊர் பேங்க்ஸ் அப்படிதான் ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்பிஐ வந்து இன்னொரு பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பியூரோ ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு பேசல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. பேசல் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல இந்த கைட்லைன்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து இது வந்து 1990ஸ்ல வருது. ஸோ பேசல் நார்ம்ஸ் 1, பேசல் நார்ம்ஸ் 2, பேசல் நார்ம்ஸ் 3 அப்படின்னு 3 நார்ம்ஸ் இருக்கு. 1990ஸ்ல இருந்து இது இருக்கு. ஸோ அதுல இப்போ லேட்டஸ்டா 2010ல வந்தது தான் பேசல் நார்ம்ஸ் 3. இப்போ 2025ல பேசல் நார்ம்ஸ் 4 கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேசல் நார்ம்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு பேங்கிங் செக்டர் கிரைசிஸ் வராம இன்னொரு 2008 மாதிரியான ஒரு கிரைசிஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. எல்லா பேங்க்ஸுமே வந்து தன்னுடைய லாஸ் அப்சார்ப் பண்றதுக்கு இனஃப் கேபிட்டலும் இனஃப் லிக்விடிட்டியும் வச்சுக்கணும். ஸோ இனஃப் கேபிட்டலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்டே இவங்க தான் கொண்டு வந்தாங்க. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒரு 8% வந்து மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. பட் ஆர்பிஐ நம்ம ஊர்ல வந்து அது எக்ஸ்ட்ரா போயிட்டு 9% ஆக்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 9% கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. எவ்ரி பேங்க் ஷுட் மெயின்டைன் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ரிஸ்கி செக்டருக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறோமோ அதை டினாமினேட்டருக்கு போட்டுருணும். அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோவை 9% மெயின்டைன் பண்ணணும். இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இருக்கு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ரிஸ்கி செக்டருக்கு எப்பப்பெல்லாம் லோன் கொடுக்குறாங்களோ அப்போ ஒரு கேபிட்டல் எடுத்து வைக்கணும். ஸோ அதோட ரேஷியோ 9 இருக்கிற மாதிரி எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். 9க்கு கீழே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இனஃப் கேபிட்டல் இருந்து ரிஸ்க் அப்சார்ப்ஷனுக்கு இனஃப் கேபிட்டல் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. இதான் வந்து ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்பிஏ அதே மாதிரி வந்து லிக்விடிட்டி. ஸோ இந்த ப்ரொவிஷனிங் நான் இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏன்னு இருக்கு. கிராஸ் என்பிஏனா பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுத்து டோட்டலா வராத டோட்டல் அமௌண்ட் தான் வந்து கிராஸ். கிராஸ்ல இருந்து நெட் மாறுதுன்னா ஏதோ ஒன்று மைனஸ் ஆகும்ல. கிராஸ் என்பிஏல இருந்து ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணாதான் நெட் என்பிஏ வரும். கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். இந்த மாதிரி லாஸ் அப்சார்ப் பண்றதுக்கு எவ்வளவு கேபிட்டல் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மைனஸ் பண்ணாதான் நெட் என்பிஏ. ஸோ கிராஸ் என்பிஏனா டோட்டலா லாஸ் மேக்கிங் அசட்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து 100 கோடி மதிப்புள்ள லோன்ஸ் வந்து லாஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க 10 கோடிக்கு வந்து ஆல்ரெடி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்காக லாஸ் அப்சார்ப் பண்ண கேபிட்டல் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்கோட டோட்டல் என்பிஏ எவ்வளோ 100 கோடி. ஆல்ரெடி இந்த லாஸ் அப்சார்ப் பண்றது எவ்வளவு கேபிட்டல் நீ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோல எடுத்து வச்சிருக்க 10 கோடி. அந்த 10 கோடி தான் ப்ரொவிஷனிங். ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி கேபிட்டல் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் நான் மானிட்டரி பாலிசியில நடத்திட்டேன். அதனால தான் குயிக்கா போயிட்டு இருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷனிங் வந்து 10 கோடி எடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ டோட்டல் என்பிஏ வந்து 100. 100ல இருந்து 10 கோடி இப்போ சேஃப்ல. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது 90 crore தான். 90 crore தான் நெட் என்பிஏ. ஸோ நெட் என்பிஏ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். லிக்விடிட்டி என்ஷோர் பண்றதுக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா என்ன அப்படின்னா, அடுத்த 30 நாளைக்கு அந்த பேங்க்குக்கு வந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோஸ் இருக்க போகுது. ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அந்த பேங்க்ல இருந்து எவ்வளோ ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோஸ் இருக்கும் ஒரு 30 நாளைக்கு அப்படின்னு கணக்கிட சொல்றாங்க. அது எவ்வளோ இருக்கோ அடுத்த 30 நாளைக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் தேவையோ அந்த ஃபினான்ஸை நீ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ அடுத்த 30 நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் தேவையோ அந்த ஃபினான்ஸை நீங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ வாட் இஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ? Liquidity coverage ratio is equal to they should maintain high quality liquid assets. ஸோ அடுத்த 30 டேஸ்க்கு இருக்கிற ஃபினான்ஸ் எவ்வளோ அவுட்ஃப்ளோஸ் இருக்கோ அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அடுத்த 30 நாளைக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோஸ் இருக்க போதும் அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் அசட்ஸை நீ லிக்விடா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹை குவாலிட்டி லிக்விட் அசட். ஹை குவாலிட்டி லிக்விட் அசட் என்னவா இருக்கலாம்? எஸ்எல்ஆர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ அடுத்து 30 நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் அசட்ஸை நீ எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட் உனக்கு இருக்கிற அவுட்ஃப்ளோஸ் எல்லாம் என்ஷோர் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவை கொண்டு வந்தது தான் பேசல் நார்ம்ஸ். ஸோ அடுத்த 30 டேஸ்க்கு இப்போ ஒரு பேங்க்குக்கு 100 கோடி தேவைப்படுது. ஸோ 100 கோடி மதிப்புள்ள ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ எஸ்எல்ஆர் மாதிரியே எஸ்எல்ஆருக்கு மேல இருக்கிற ஒரு அடிஷனல் நார்ம்ஸ் தான் இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்ல என்ன பண்றோம்? பேங்க் நீ வால்ட்ல வைன்னு சொல்றோம்ல,
அந்த மாதிரி ஓவர் அண்ட் அபோவ் எஸ்எல்ஆர் ஒரு அமௌண்ட்டை வந்து 30 நாளுக்கு எவ்வளோ தேவையோ, ஸோ எஸ்எல்ஆர் வந்து 18% எடுத்து வைக்க சொல்றாங்க டெபாசிட்ஸ்ல. அதுவும் இதுல சேர்த்து தான். அதையும் சேர்த்து 30 நாளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, எஸ்எல்ஆருக்கு மேல 30 நாளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. இப்படி எல்லா பேங்க்குமே வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அண்ட் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வச்சுட்டு கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வச்சு டிரான்ஸ்பரண்டான ஃபங்க்ஷனிங் வச்சிருந்தா கிரைசிஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொன்னதான் பேசல் நார்ம்ஸ். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. அதுல தான் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது பேசல் நார்ம்ஸ்ல தான் வருது. ஸோ அது கீழே தான் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு பேங்க்ஸோட ஃபங்க்ஷனிங்ஸை மானிட்டர் பண்றாங்க. ஸோ இன்னொரு கிரைசிஸ் வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் பேசல் நார்ம்ஸ். ஸோ பேசல் நார்ம்ஸ் வந்து மேபி 2025-26ல இன்னொன்று வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வர்றதுனால நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் ஆல்மோஸ்ட் பேங்கிங் ரிலேட்டடாக எல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ காம்ப்ரிஹென்சிவாக ஆல்மோஸ்ட் 2 hours போயிடுச்சு இந்த வீடியோவே. ஸோ வி டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் பேங்கிங் செக்டர். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸில் பேங்கிங் செக்டர்னா என்ன, வாட் இஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேங்க்ஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன், வாட் இஸ் தி வர்ச்சுவல் சைக்கிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆர்பிஐ போர்டு என்ன, ஆர்பிஐ அட்டானமினா என்ன, ஆர்பிஐயோட சப்சிடரி ஏஜென்சிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம், ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பேங்க்ஸ்னா என்ன, பேங்க்ஸோட டைப்ஸ் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு, ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், பேமெண்ட்ஸ் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். என்பிஏ கிரைசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த என்பிஏ கேஸை சால்வ் பண்ண நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம், 4R அப்ரோச்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸோட ஒரு ஐடியாவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதோட இதை நீங்கள் பேங்க்னா என்ன, பேங்கிங் செக்டர்னா என்னங்கிறதோட ஒரு பேஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் பேங்க்ஸ் நோட்ஸ் எதில் வேணால் எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் இதோட ஐடியா. ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் எக்கனாமி மாடியூல். ஸோ நம்ம ஒரு 30 வீடியோஸில் ஒரு 40 hours 45 hours எடுத்திருப்பேன் எல்லா வீடியோவும் கணக்கிட்டா. இதுக்குள்ள எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுற அந்த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை என்னென்னலாம் நான் டீச் பண்ண முடியுமோ எல்லாம் டீச் பண்ணிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30 வீடியோவும் பார்த்து இதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். இதுக்கப்புறம் நான் சொன்னால பிவைக்யூ வீடியோ 19, 20, 21, 22, 23 5 வருஷத்தோட பிவைக்யூ நான் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஸோ அந்த 5 வீடியோவையும் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் வச்சு நீங்க ஏதாவது ஒரு புக்கு, எனி ஸ்டாண்டர்ட் புக், நீங்க ரமேஷ் சிங்கா இருக்கலாம், இல்ல நிதின் சிங்கானியா இருக்கலாம், இல்ல விவேக் சிங்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் நோட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸ்ல நீங்க ரிமைனிங் கான்செப்ட்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த என்டையர் செஷனோட பிடிஎஃப் நான் போட்டிருக்கேன், பட் நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்தா பெட்டர். ஓகே. ஸோ ரமேஷ் சிங் மாதிரியான புக்ஸ்லாம் ஆன்லைன்ல ஃப்ரீ பிடிஎஃபாவே கிடைக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே என்னுடைய ஓல்டு பிளேலிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். நீங்கள் அதவே பார்த்துக்கோங்க, ரெப்படிஷன் வேணாமே அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஓல்டு பிளேலிஸ்ட்டில் அந்த டாபிக்ஸும் பாருங்கள். ஸோ என்சிஆர்டி நடத்தியாச்சு. ஸோ என்சிஆர்டி வீடியோஸும் பாருங்கள். ஹோலிஸ்டிக்காக எக்கனாமியில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் படித்து பேசிக்ஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டியில் ஸ்ட்ராங்காக இருங்க. எக்கனாமிக்ஸில் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக யோசிக்கணும், கிறிஸ்பாக யோசிக்கணும். அதாவது அந்த கான்செப்டை மட்டும் தான் யோசிக்கணும். நீங்கள் ஓவர் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. நேஷனல் இன்கம்ல படிச்சது, இன்ஃப்ளேஷன்ல படிச்சது, மானிட்டரி பாலிசியில படிச்சது, இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் ஒன்னா போட்டு அனாலிசிஸ் பண்ணி நீங்க அனாலிசிஸே பண்ணக்கூடாது. இன்ஃப்ளேஷன்னா இன்ஃப்ளேஷன்ல சொன்ன கான்செப்ட் மட்டும் வச்சு சிம்பிளா யோசிக்கணும். ஆல்வேஸ் திங்க் சிம்பிள். எப்படி வந்து சிம்பிளா யோசிக்கணும் அப்படிங்கறத அந்த பிவைக்கு அனாலிசிஸ் வீடியோல நான் பேசியிருப்பேன். சிம்பிளா யோசிச்சு ஒரு கொஸ்டினை சிம்பிளா பாருங்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, ஓவர் அனாலிசிஸ் பண்ணிக்காதீங்க, நீங்க ஒரு புது எக்கனாமிக்ஸ் கான்செப்டை கொண்டு வராதீங்க. ப்ராக்டிக்கலா எக்கனாமில நடக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க டெசிஷன் எடுக்காதீங்க. எக்கனாமி லா ஒன்று சொல்லும், ப்ராக்டிக்கலா எக்கனாமில வேற ஒன்று நடக்கலாம். எக்கனாமில ப்ராக்டிக்கலா கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுனால அதை வச்சு நீங்க யோசிக்காதீங்க. லா என்ன சொல்லுதோ, புக் என்ன சொல்லுதோ, கிளாஸ்ல கான்செப்ட்ல நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிக்கலா ஓவர் அனாலிசிஸ் பண்ணி சுத்தி நடக்கிற ப்ராக்டிக்கல் விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பிடும். ஏன்னா எக்கனாமி வந்து லா ஒன்று சொல்லும், பட் லா சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக நடக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிகாலிட்டி இஸ் ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால காம்ப்ளிகேட் பண்ணிக்காம கீப் இட் சிம்பிள். ஸோ சிம்பிளாக யோசிச்சு எக்கனாமி அப்ரோச் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டையும் நான் டீட்டெயில்டாக ஓல்டு பிளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன், அதை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் டவுட்ஸ். ஸோ கமெண்ட்ஸில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி செஷன். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். எல்லாரும் நல்லா படிச்சு 2025 அட்டம்ஸை நல்லபடியாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கிளியர் பண்ணி எல்லாருமே பியூரோக்ராட்ஸ் ஆகுங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு, நீங்கள் எஃபர்ட் போட்டு, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்.
என்னால் முடியும்னு நீங்கள் நம்புங்க, நீங்கள் எஃபர்ட் போடுங்க. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நம்புறப்போ தான் நம்ம ப்ரிப்பரேஷனே பண்ண முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ உங்களால் முடியும்னு நம்புங்க, நம்பினா தான் உங்களால் எஃபர்ட் போட முடியும். ஸோ நம்பினா மட்டும் போதாது, அதுக்கான எஃபர்ட்டும் போடுங்க. ஸோ நம்பிக்கையும் எஃபர்ட்ஸும் ஒன்று சேர்ந்து அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ சக்ஸஸ் வந்து ரொம்ப நிச்சயம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.